ஹலோ மாஸ்டர் மைண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ். செட்டப்லாம் புதுசாக இருக்கா? எஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடு இது. ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த ஒரு வருஷ ஜேர்னி உண்மையிலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் நீங்கள் தெரிவிச்சிட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முதல்ல இந்த வீடியோ ஃபஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் அப்படின்றது தான் அதோடைய மெயின் பர்பஸாக இருக்குது. அதை தாண்டி லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் உங்கள் சைடில் இருந்து. ஸோ எல்லாரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் நிறைய இந்த பிராண்டிங்கை பற்றி பேசுகிறேன், மார்க்கெட்டிங்கை பற்றி பேசுகிறேன். ஆனால் என்னை பற்றி நான் எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணதே கிடையாது பெருசாக. ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸில் டிஎம்ஸில் இதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நீங்கள் யூடியூபரா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க. பட் நான் எதுக்குமே அங்கே ஆன்சர் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோட இது ஃபுல்லாகவே கண்டென்ட் ப்ராப்பராக போகணும் அப்படின்றதுல மட்டும்தான் இருந்தது. பட் அது எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணோம். உங்களுடைய கேள்வி எல்லாத்துக்குமான கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த வீடியோ ஜேர்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த வருஷம் முடியும் போது காமனாக ஒரு தாட் ஒன்று வரும். அதாவது என்னடா இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ளே இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ எனக்கும் அப்படி தான் தோணும். எல்லா வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அந்த வருஷம் கடகடன் முடிஞ்சிடும். அப்புறம் மறுபடியும் அதே ரெசல்யூஷனை அடுத்த வருஷத்துக்கு பாஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த வருஷம் இதை சாதிப்போம் அப்படின்ற மாதிரி கிளம்புவோம்ல. அதே மாதிரி எல்லா வருஷமும் கடந்து போயிட்டே இருக்குது. பட் இந்த வருஷத்தை அப்படி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு 2024 ஒரு முடிவு ஒன்று எடுத்தேன். 100 days 100 வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வீடியோஸ் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரொம்ப அக்ரெசிவாக 100 days 100 வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு ஒன்று எடுத்து 100 நாள் 100 வீடியோ பிளான் பண்ணோம். ஃபுல்லாக ரீல் கண்டென்ட்ஸ் தான். அண்ட் ஒரு பாயிண்டில் 100 நாள் முடிஞ்சிருச்சு. 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வீடியோஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்களாம் அது அன்பிளான்டு தான், அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. சரி, அப்படியே அந்த டார்கெட்டை 100லேருந்து 200க்கு செட் பண்ணோம். ஸோ 200 days 200 வீடியோஸோட முடிக்கலாம். கரெக்டாக அந்த வருஷமும் முடிஞ்சிடும் அந்த பர்டிகுலர் டேட்டில் அப்படின்றப்ப ஓகே, அப்போ அந்த இயரை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி 200 days 200 வீடியோஸ் நாங்கள் பண்ணி முடித்தோம். அண்ட் ஓகே, 200 வீடியோஸ் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோம், இதோட விட்டுற போகிறோமா இல்லை? ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்கள் சைட்லேருந்து கிடச்சிது. அப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 2025 Jan 1 365 days 365 வீடியோஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் Jan 1 வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் இப்போ டிசம்பரில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 365 days 365 வீடியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை உங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த வீடியோ அந்த சேலஞ்ச், அந்த ஜேர்னி எங்கேயுமே டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது, அந்த ஒரு கேப் வந்துடக்கூடாது அப்படின்றதுல தான் இருந்தது. அதனால தான் என்னால் நிறைய கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் பர்சனலாக கேட்ட சில கேள்விகளுக்கெல்லாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. பட் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் உட்காந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ மாதிரி இதை கொடுக்கலாம். அட் த சேம் டைம் என்னுடைய மெமரபுளான அந்த ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், மறுபடியும் உங்களுடைய லவ், சப்போர்ட், உங்களுடைய ஆதரவுக்கு இவ்வளோ நாள் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த 365 days சேலஞ்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதுக்கு என்னுடைய டிட்டர்மினேஷன் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு பெரிய பங்களிக்குது. என்னுடைய இந்த ஓவரால் ஜேர்னியில் நிறைய கால்ஸ் வந்திருக்கு, மெசேஜஸ், டிஎம்ஸ், கமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்திருக்கு. இன்னும் ஜிபி முத்தானனுக்கு வந்த மாதிரி லெட்டர் தான் வரல. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கேள்விகள் எல்லாத்தோட கண்ணன் நம்ம கூட இப்போ உட்காந்துருக்காரு. ஸோ உங்கள் சார்பாக நிறைய கேள்விகள் என்ன கேட்க போகிறாரு, அதுக்கான பதில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஷோ. ஹலோ பிராண்ட் மேக்கர் விக்கி, எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். எப்படி இருக்கு இந்த செலிபிரிட்டி ஃபீல்? செலிபிரிட்டியா? டேய், நீ பாட்டு ஏதாவது ஒன்று கொளுத்தி விட்டு போயிடாதான். ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லி கிண்டல் பண்ணலாம், என்ன சொல்லி வெறியாகலாம் அப்படின்னு. ஸோ செலிபிரிட்டிலாம் கிடையாது. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸும் வச்சில்ல. ஸோ ஒரு நார்மலான ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், அவ்வளோதான். நார்மல் பீப்புள் இல்லை நார்மல் பீப்புள் தான். ஃபைன், ஆல்ரைட் ஓகே. நம்பர் 1, நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸோட பேசியிருக்கோம், நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது நிறைய கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஏன்னா வீடியோ அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எந்த பக்கம் காண்டாக்ட் பண்ணி வரவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களோட நிறைய கேள்விகளையும் ப்ளஸ் நம்ம டீமு
இதெல்லாம் பற்றி சொன்னால் பிராண்ட் மேக்கரை பற்றி நம்மளோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுப்பாங்களே, 2 வருஷமாக ஜேர்னியில் இருக்கும், இதெல்லாம் பற்றி சொன்னால் இன்னும் கொஞ்சம் அவங்க தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்ற மாதிரியும் சில கேள்விகள் வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு பிராண்ட் மேக்கர் விக்கியை பற்றியும் நம்மளோட டீமை பற்றியும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய வரும் அப்படின்றது ஐடியா. ஸோ அதனால் எதையும் மறைக்காமல் எல்லா உண்மையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கேள்விக்கு தயாரா? கொஞ்சம் ஈஸியான கேள்வியாக கேளுங்க, ஈஸியாக கேட்டால் ஜாலியாக பதில் சொல்லுவேன். கேட்டுருவோம். ஓகே, கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி. இதில் வந்துட்டு ஒரு வீடியோவில் வரோம், யூடியூப்பில் பார்க்குறாங்க, மக்கள் வெளியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னும் போது மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வாட் இஸ் யுவர் ஃபேமிலிஸ் ஃபீல்? வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ கொஞ்சம் அடிஷ்னல் தோசை வைக்கிறது, அப்பா கண்டென்ட் கிரியேட்டரா, அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆம்லேட்லாம் வைப்போண்டா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கூடுதலாவோ, இல்லை வந்து வீட்டில் உறவினர்கள்லாம் பார்க்கும்போது விக்கி வராரு அப்படின்ற ஃபீல்லாம் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஹாப்பி தான். டெய்லி வீடியோ வந்து வீட்டில் டிவியில் ஓடும் போது பசங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் தான். பட் நம்ம கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நீஷ் கண்டென்ட் இல்லை, பிராண்டிங் மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறதால மற்ற சேனலோடு அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஏதோ ஒன்று பேசுகிறான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, ஏன்னா நம்ம ஃபன் பண்ணல, vlog பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. நம்ம பண்ணுறது ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு டாப்பிக்கு, பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு தேவைப்படுற டாபிக். ஸோ எஸ், அவங்களுக்கு அது ஹாப்பி தான். ஆனால் என்னன்றது அவ்வளோ டீட்டெயிலாக புரியாது. ஆல்ரைட். ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் கேள்வி அப்படின்னும் போது கொஞ்சம் உன்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விக்கின்றதான் முழு நேமாக, நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வீட்டை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் கனெக்ட் கிடைக்குமே. விக்கின்ற பேருக்கு எதோட ஷார்ட் ஃபார்ம்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஸோ விக்னேஷ் தான் என் பேர். ஓகே, ஐம் சென்னை கை. ஸோ எல்லாமே படித்தது, இங்கே வளர்ந்தது, வேலை பார்த்தது, வேலைக்கு கூட நான் வேறு ஊருக்கு போனதில்லை. வேலை பார்த்ததும் ஃபுல்லாக சென்னை தான், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதும் சென்னை தான். ஸோ கம்ப்ளீட்லி சென்னை தான் என்னுடைய பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் ஐம் மேரிட். ஒரு வாட்டி ஒரு டீ கடையில் என் பையனை வச்சுட்டு டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவன் டீ கடையில் சுற்றிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்து கேட்டார், சார் இது உங்கள் பையன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை இருக்கா அப்படின்னு. ஆமாம் சார், என் பையன் தான் அப்படின்னு. அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், நல்ல வேலை 1.5 வயசு பையனை பார்த்தேன், பையன் இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. 8 வயசு பொண்ணை பார்க்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ ஒரு 8 வயசு பொண்ணு, 1.5 வயசு பையன் ஒருத்தர் இருக்கார். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, பிராண்ட் மேக்கர் விக்கியை விட உங்களோட பையன் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. என் பையன் கொஞ்சம் ஃபேமஸ். இன்ஃபேக்ட் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் மாமாஸ்ன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு ரீல் ஒன்று பண்ணியிருப்பேன். அது ரொம்ப கேஷுவலாக அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சு அது ஒரு வீடியோவாக பண்ணி போட்டது. When all my daddy's friends become my mamas. ஒவ்வொரு தரம் ஒரு ரதம் வீடியோ கால் மாமா. குமார், யார் இவரு? Long distance மாமா, பாசக்கார மாமா, அராஜகம் மாமா, குறும்புக்கார மாமா. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஆனால் அது அவ்வளோ வைரலாகவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 3.7 3.8 மில்லியன் வியூஸ் அது. அதில் இப்போ அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தெரியுமா? டைப்ஸ் ஆஃப் மாமாவில், அதில் ஒரு டைப்ஸ் ஆஃப் மாமாவில் நானும் ஒருத்தன். இவர் தான் அந்த குறும்புக்கார மாமா. அதில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் டேக் பண்ணுறாங்க, இந்த மாமாவை டேக் பண்ணுங்க, ஃபேமிலி இந்த மாமா, அந்த மாமா. அதில் வெர்ஷன் 2 வெர்ஷன் 3லாம் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் அவங்க வேற வேற மாதிரிலாம் கிரியேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை ரீயூஸ் பண்ணுறாங்க, அதோடைய ஆடியோ யூஸ் பண்ணுறாங்க. நான் அவ்வளோ பாப்புலர் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அதில் என் பையன் ஃபேமஸ் ஆனானோ இல்லையோ, அதில் வந்து மாமாஸ் எல்லாரும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன்லாம் பண்ணுவாங்க, டேய் நீ தானே அந்த அராஜக மாமா அப்படின்லாம் கேட்குறாங்களாம், எங்கேயோ ஜிம்முக்கெலாம் போனால். அந்த மாதிரி அதில் வந்து மாமாஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ என் பையன், நான் எல்லாரும் என்னை கிண்டல் வேற பண்ணுவாங்க, ஏன்டா நீ மாங்குன்னு உட்காந்து 360 வீடியோஸ் கண்டென்ட்லாம் போட்டுட்டு உன் பையன் பாடுறா ஒரே வீடியோவில் உன்னை ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. சூப்பர். எஜுகேஷன் என்ன படிச்சிங்க? கரெக்டாக நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் வரும்போதெல்லாம் இந்த இன்ஜினியரிங் கிரேஸ் ரொம்ப அதிகம். அதுலேயும் நான் வந்து வீட்டுக்கு ஒரே பையன், எனக்கு வேறு சிப்ளிங்ஸே கிடையாது. ஒரே பையன் இன்ஜினியரிங் படிக்க விட்டாமல் அவன் வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு சுத்தமாக இன்ஜினியரிங்கில் உடன்பாடே இல்லை. பட் அப்பா வந்து ஆர்ட் பேக்ரவுண்டு அண்ட் டிசைன் பேக்ரவுண்டுன்றதால இந்த மாதிரி சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, இங்கே வந்து முதல்ல போய் பார்ப்போம் அப்படின்னு காலேஜை பார்த்தா காலேஜ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி காலேஜ்லாம் கிடையாது. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காலேஜ். சென்னை எக்மோர் ஃபைன் ஆர்ட் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் பெயிண்டிங் டிபார்ட்மெண்ட்டில் யூஜி அங்கே தான் பண்ணேன் நான். இந்த சினிமாவுக்கு பேர் போன ஒரு காலேஜ் அது.
ஸோ என்னுடைய பேஸ் வந்து யூஜி பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்டில் பெயிண்டிங், அதுதான் நான் படித்தது காலேஜ். சூப்பர். உங்கள் காலேஜை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், எனக்கும் கொஞ்சம் தெரியும் உங்கள் காலேஜை பற்றி. உங்கள் காலேஜ் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சினிமா மோகம் அதிகமாக இருக்கும். நிறைய டேரக்டர்ஸாக தானே ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. உனக்கு அந்த மாதிரி எதுவும் மோகம்லாம் வரலையா? ஏன் வராது? இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் சினிமா மோகம் வருது. நாங்கள் படித்ததே அந்த காலேஜில். இன்ஃபேக்ட் நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸு, ஆர்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே அந்த காலேஜ் தான். ஸோ நிறைய பேர் நாங்கள் காலேஜ்லேயே பார்ப்போம். நான் காலேஜ் டைம்லேயே நிறைய படமும் ஒர்க் பண்ண போவோம். செட் ஒர்க்குக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி செட் ஒர்க் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் இப்போ வரைக்கும். ஐ லவ் சினிமா. எனக்கு படம் பார்க்குறது, அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு ஒரே பையன், இமீடியட்டாக ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலியை பேக்கப் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த ஃபீல்டு செட் ஆகாது அப்படின்றதால அதை அப்படியே குவிட் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு. ப்ளூ சட்டை மாறன் மாதிரி மூவி ரிவ்யூ பண்ணும் கூப்பிட்டா எதுவும் போக இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எத்தனை பேர் தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்த மாதிரி உட்காந்து வீடியோ போட்டு நீ சப்ஸ்கிரைபர் ஏறலன்னு உட்காந்து அழுகிறதுக்கு நீ பேசாமல் மூவி ரிவ்யூ பண்ணு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பேசாமல் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வேணாம், போதும், இருக்கிற மூவி ரிவ்யூஸ் போதும். இதில் நான் வேறு ஒன்றா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு படித்ததெல்லாம் ஆர்ட்டு, சினிமா மேலேயும் மோகம் உண்டு, சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் உண்டு. இதெல்லாம் கடந்து டிசைன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், டிசைனர் ஆகணும் அப்படின்ற தாட் எங்கேருந்து வந்துச்சு? இல்லை, டிசைன் வந்து என் பிளட் லைனில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்பா வந்து டிசைனர் தான். ஓகே. அப்பா வந்து ஏஜென்சி வச்சுருந்தாங்க அண்ட் நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸ் வந்து அப்பா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் த சான்ஸ் டு see ஆல் த ப்ராசஸ். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் கூட அதெல்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். கட் அண்ட் பேஸ்ட் ஆர்டிஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைன் எப்படி எவால்வ் ஆச்சு, எப்போ சாஃப்ட்வேர் வந்தது, சாஃப்ட்வேரில் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு பேக்கேஜிங்கில் ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி மல்டிபிள் சோர்சஸ் இருக்குது ஒரு இமேஜ் எடுக்க. ஆனால் அன்றைக்கி எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க, அந்த ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்து எப்படி மறுபடியும் பாசிட்டிவ் ஆக்கி இமேஜாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. அதுதான் கரியர், அதை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கல. பட் அப்பா வந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்னாலும் கூப்பிட்டு போவார், ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங் ஒர்க் நடக்குதுன்னா அங்கேயும் போவேன். அதால் எல்லாமே நான் பார்ப்பேன். சின்ன வயசுலேயே ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணியிருக்கேன், எல்லா ஒர்க்குமே நான் பண்ணியிருக்கேன். சிம்பு மாதிரி சின்ன வயசுலேருந்தே கேமரா பார்த்தவன்டா நான் அப்படின்ற ஒரு கர்வம்லாம் இருக்கு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 8th 9th படிக்கும் போதுலேருந்தே நான் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே இமேஜ்லாம் கிளியர் கட் பண்ணால் நான் உட்காந்து பண்ணியிருக்கேன், இமேஜ் கிளியர் கட் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ டிசைன் வந்து அது இன்பானாக அங்கங்கே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ராசஸை நான் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக அதை கற்றுக்கிட்டேன். பட் ஒரு பாயிண்டில் நான் தான் சொன்னேன்ல, இல்லை நம்ம ஃபீல்டு ப்ராப்பராக சூஸ் பண்ணணும், நம்ம அது இதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஒர்க்கு டிசைன் மட்டும்தான். ஸோ அதால் மறுபடியும் என்னுடைய கரியர் வந்து டிசைனராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பர். டிசைனர்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டிசைனர் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10-15 வருஷத்தில் டிசைனில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பில்ட் ஆகிடுச்சு. முதல்ல ஒரு கிராஃபிக் டிசைனர் பில்ட் ஆனாங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க UIUX வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைனர்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க, சோஷியல் மீடியா டிசைனர்ஸ்னு போயிட்டுருக்காங்க. இப்படி டிசைனில் வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் போது பர்டிகுலர்லி வை பிராண்ட் ப்ரைமரியாக பிராண்டோட ஒர்க்ஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. வை பர்டிகுலர்லி பிராண்ட் ஒர்க்ஸ்? சரி, அதான் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து கிராஃபிக் டிசைனர் அப்படின்னா என்ன டிசைன் கொடுத்தாலும் டிசைன் பண்ணணும், அதான் கிராஃபிக் டிசைனரோட ரோலாக இருந்தது. இன்றைக்கி தான் அதை நிறைய செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டாங்க. இவர் இந்த டிசைன் மட்டும்தான் பண்ணுவார், இவர் இந்த டிசைன் மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்னு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒரு டிசைனர்னால் என்ன டிசைன்னாலும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம இருந்த அந்த பீரியட், நம்ம டிசைனர்ஸாக இருந்த அந்த பீரியடில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் டிசைன்ஸுமே நம்ம பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அப்பா ஒர்க் பண்ணும்போதும் சரி, அவன் ஒரு சில லோகோஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக அதுக்கான பேக்கேஜிங் அண்ட் அந்த பேக்கேஜிங் ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸ், அது போஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ளையர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கமர்ஷியல் எல்லாம் பண்ணி நம்ம அடுத்து மார்க்கெட்டில் ஒரு ஷெல்ஃபில் அந்த ப்ராடக்டை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல, அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் நான், இது எங்கள் அப்பா பண்ணது தான் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து எப்போவுமே இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைமாக நம்ம அந்த ஃபீல்டு முடிச்சுட்டு ஒரு பாயிண்டில் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற பீரியடில் இந்த பிராண்ட் அப்சஷன் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நான் சொல்கிறது
அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, கன்சியூமர்ஸ்க்கும் பிராண்ட் மேலே இருக்கிற அந்த ப்ரிஃபரன்ஸ் அதிகமாகிடுச்சு. அண்ட் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் நம்ம பிஸ்னஸ் வந்து ஒரு பிராண்டாக பொசிஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசையும் அந்த ஆர்வமும் வந்து அதிகமாகுது. அப்போ தான் நம்ம ஒரு விஷயம் நம்ம டிசைன் பண்ணுறோம், லோகோ பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் அதை தாண்டி இங்கே ஏதோ ஒரு நீடு இருக்குது. அந்த நீடு என்ன அப்படின்றத கிராக் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய ஃபஸ்ட்டு செட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே இந்த ரீபிராண்டிங் பற்றி தான் இருக்கும். அப்போ தான் நான் இந்த மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சேன். லைக் கேட்பரியாக இருக்கட்டும், கேட்பரி ரீபிராண்டிங் எதனால அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு சின்ன ட்வீக் பண்ணி அதில் என்னமோ ஒன்று பண்ணுறாங்களா, அதை கிராக் பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டிவாக இருந்தது. அண்ட் அது சம்மந்தமாக நிறைய புக்ஸ் படிக்கும் போது தான் ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எராவே வந்து இப்போ மாறுது. இதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷனல் என்விரான்மெண்ட்டாக இருந்தது. அதாவது ஒரு பொருள் நல்லா இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுது அப்படின்னா அதை வாங்குவோம், கரெக்டாக. இன்றைக்கி அந்த டிரான்சாக்ஷனல் எரா வந்து ஒரு எமோஷ்னல் பையஸ் எராவாக மாறுது. இன்றைக்கி வந்து யூஸ் கேஸை தாண்டி வேறு என்ன எமோஷனோட அந்த பிராண்ட் எனக்கு கனெக்ட் ஆகுது, அப்போ தான் நான் அதை வாங்குவேன்ற மாதிரி கன்சியூமர்ஸோடைய பிஹேவியர் மாறுது. அப்போ தான் இங்கே பிராண்ட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ இங்கே எல்லா பிஸ்னஸுமே வந்து கன்சியூமர்ஸ்ட்டை போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிராண்டுக்கான ஒரு பர்செப்ஷன், அதுக்கு நம்ம பில்ட் பண்ண வேண்டிய ஒரு நெசசிட்டிக்குள்ளே நம்ம தள்ள போடுறோம் எல்லா பிஸ்னஸ்க்குமே. அப்போ ஏன் நம்ம அந்த ஒரு செக்மெண்ட்டை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். அண்ட் ஒரு பிராண்டுக்கும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ்லாம் பண்ணி அண்ட் வி ஃபைனலி காட் அன் ஐடியா. ஓகே, அப்போ இந்த பிஸ்னஸை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வி மூட் ஆர் என்டையர் ஃபோக்கஸ் டு திஸ் பிராண்ட் அப்சஷன் திங்ஸ். பிராண்ட் ஒர்க்ஸ் ஏன் பிடிச்சிருக்கு, எதனால் அதை பண்ணுற அப்படின்றது எல்லாமே புரியுது. உன்னோட இந்த ஜேர்னியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துச்சு? நிஜமாகவே இன்றைக்கி நீ பண்ணிகிட்டு இருக்க வேலைக்கும் உன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் சப்போர்ட்டிவாக இருக்குன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எஸ், என்னுடைய லைன் ஆஃப் அந்த கரியர் எழுதினாலே அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரைக்டாக கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப ஆசிலேட்லாம் ஆகவே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப டிட்டர்மைண்ட் ஆகிட்டேன். என் காலேஜில் இந்த சினிமா அப்படி இப்படின்னு சுற்றினதை தாண்டி பட் காலேஜ் முடிக்கும் போது இதுதான் கரியர் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனியே வந்து ஒரு ஏஜென்சி தான். ஏஜென்சியில் 6,000 ரூபா சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணேன். அந்த ஏஜென்சி பேர் ஐடியா கிரியேட்டர்ஸ். மிஸ்டர் ராஜ்குமார் அவர் தான் அந்த கம்பெனியுடைய ஃபவுண்டர். ஆல்சோ அந்த காலேஜுடைய சீனியர். அவர் தெரிஞ்செல்லாம் போல் எதிர்ச்சியாக போய் பார்க்கும்போது அவரும் அந்த காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றதால அந்த ஏஜென்சிலேயே நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது. அஃப்கோர்ஸ் என்னதான் ஃபீல்டாக அப்பா ஒர்க் பண்ணது அது இதுன்னு பார்த்தாலும் டோட்டலாக வேறு ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசு தான். அந்த ஏஜென்சியில் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா when it comes to ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து இன்றைக்கி ஒரு 50 அடி பேனர் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதோடைய காஸ்ட்டு வந்து ஹியூஜாக இருக்கும். அந்த 50 அடி பேனர் வந்து அதில் எந்த தப்பும் வந்துடக்கூடாது, பிரிண்ட்டு சொதப்பிடக்கூடாது, வைக்கிற கலர் கரெக்டாக வரணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்கு அங்கே தான் கிடச்சிது. ஸோ அங்கேயும் 3D ஒர்க் பண்ணேன் நான். ஸோ 3Dயில் ஸ்டால் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றப்ப தான் 2AD Pro அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓவர்சீஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ US, UK, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கிளைண்ட்ஸுக்கு எப்படி தேவைப்படும், அவங்களுடைய டிசைன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஒர்க்ட் இன் ஆர்ஆர் முடிச்சதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய கரியர் எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்தா இதுதான். நைஸ். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நாலேஜ் எடுத்துப்போம். பர்டிகுலர்லி ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் என்னமோ இன்றைக்கி என்ன ஒர்க்னாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதுல்ல. கண்டிப்பாக. ஏன்னா ஏஜென்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அது சொல்லுவாங்கள்ல, சென்னையில் கார் ஓட்டிட்டா நீ எந்த ஊர்லனாலும் கார் ஓட்டிடலான்ற மாதிரி ஏஜென்சியில் வேலை பார்த்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் வேலை பார்த்துடலாம், அப்படி இருக்கும் அது. ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு வேளை சொதப்புச்சுன்னா அது பெரிய சொதப்பலாக இருக்கும். அப்போ அதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்கும்ல, அதுதான் நம்மளை மோல்ட் பண்ணும். ஸோ ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சூப்பர். ஸோ நம்ம இத்தனை நாள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள யாராவது பிராண்ட் பில்டிங்கை வந்து கரியர் ஆக்கிக்கணும், இல்லை இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியில் வந்து கரியர் பில்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இது நிச்சயமாக ஒரு நல்ல இன்சைட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ஒர்க்கு அப்படின்னும் போது ஒரு நல்ல டீசெண்டான சேலரி, நல்ல ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட் அமைஞ்சிட்டாலே இன்னும் போதும், நல்லா இருக்கே, இதில் இந்த ஜர்னியில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதை ரிசைன் பண்ணி வெளியே வர்றதுன்றது சீரியஸ்லி அந்த கார்ப்பரேட் லைஃப்பில் ஒரு ஒர்க்குள்ளே இருந்தவங்களுக்கு தெரியும்.
அவ்வளோ ஈஸியாக குவிட் பண்ணி வெளியே வர மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க வெளியே வரணும்னு நினச்சாலும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலி அலோவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அவ்வளோ ஈஸியாக ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி எப்படி அந்த ஜாபை வந்து குவிட் பண்ணணும், ஆராடான்லேருந்து பேப்பர் போட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வரணுன்னும் போது எப்படி அந்த டெசிஷனுக்கு அரைவான எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டேன், அந்த ஜேர்னியை பற்றி சொல்ல முடியுமா? மக்களுக்கு எப்படி பேப்பர் போட்டு வெளியே வருதுன்றது தெரியும்ல. என்னமோ எல்லா கம்பெனிலையும் வேலை செய்கிறவங்களாம் பேப்பர் போட்டு வந்துருங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். யூ ஷுட் ஹாவ் அ பர்பஸ். எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அப்பா ஏஜென்சி ரன் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸோ ஐ நோ ஆல் த சேலஞ்சஸ், அந்த ப்ரெஷர் என்னன்றது தெரியும். ஜாக்மா சொல்லுவார்ல, until 30 ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுங்க, கெயின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னுவார். நான் அது அந்த சின்ன வயசுலேயே அதை நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்சைட்டாக இருந்தது. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், ஓகே நம்ம நிறைய ஒர்க்கு கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போய் கம்பெனி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம், எதுவுமே தெரியாதே, ஒர்க்கு கற்றுக்கணும். அப்படின்றதால தான் நான் அந்த பீரியடை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கே வேலை பார்த்தாலும் அவரே இன்ஃபேக்ட் அப்படி தான் சொல்லியிருப்பார், நீ எங்கே வேலை பார்க்குறியோ அது உன் கம்பெனி நினச்சி வேலை பாரு, அப்போ தான் நிறைய விஷயங்கள் நீ கற்றுக்க முடியும் அப்படின்றப்ப. ஸோ என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. நான் ரொம்ப சின்சியராக முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன கற்றுக்க முடியும், அது எவ்வளோ கம்பெனிக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படிங்கிறது என்னுடைய காலேஜ் டைம்லேருந்தே இருந்த ஒரு தாட் தான் அது. இன்ஃபேக்ட் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் மேம் வந்து சொல்லுவாங்க, விக்கி யூ ஹாவ் எவ்ரி குவாலிட்டி டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதை பார்த்து எப்படி சொன்னாங்க அப்படின்லாம் தெரில, பட் சம்வேர் அது என்னோட தாட்டோடு அது வந்து மேட்ச் ஆச்சு, அது அலைன் ஆச்சு. ஓகே தென் ஐ எம் குவாலிஃபைட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படின்றத நான் அது ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கிட்டேன். நம்ப ஆரம்பித்தேன், நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பித்தேன். அண்ட் தட்ஸ் ஹவ். ஆனால் என்னன்னா அது எந்த ஃபேஸ்லன்னு இருக்குல்ல, அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்குது. 6000 ரூபா சம்பளம் வாங்கும்போது என்ன கமிட்மெண்ட் இருந்ததோ அதே தான் லேக்கில் வாங்கும் போதும் அதே கமிட்மெண்ட் வந்து நிற்கும். அது எந்த ஃபேஸில் டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன். இதுக்கு மேலே வேணாம், இது ஒரு பாயிண்டில் பிரேக் பண்ணலாம், முடிவு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்போ யோசிச்சனோ அடுத்த ஒரு மாதத்தில் அந்த முடிவு எடுத்துட்டேன். கார்பரேட்டுக்கு வந்தாச்சு, பெரிய பணம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு வெளியே வந்தீங்களா? இந்த பெரிய கோடியாக சம்பாதிச்சுட்டு வந்து விவசாயம் பண்ண போகிறேன்னு வருவாங்களே, அப்படிலாம் இல்லை. பெரிய பணம்லாம் சொல்ல முடியாது, என்ன நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி குவிட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு வெல் பிளான்டு டிசிஷன் தான் அது. பட் இட் வாஸ் அ லாங் டேர்ம் பிளான். வெளில வரணும் அப்படின்றது அவசர அவசரமாக முடிவு எடுத்துகிட்டு வெளில வந்தால் தான் நீ சொன்ன மாதிரி அது நிறைய ஃபெயிலியர் கேசஸ்லாம் அப்படி தான் இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று அதான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் முடிவு எடுத்துகிட்டு வெளில வர்றது, மேனேஜரோட சண்டை போட்டு வெளில வர்றது, அப்படிலாம் பண்ணும்போது தான் அந்த ஃபெயிலியர் கேசஸ் இருக்கும். நான் அதான் சொன்னேன்ல, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஏஜென்சி ஃபவுண்டர்லேருந்து கடைசியாக வேலை பார்த்த கம்பெனி வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் எல்லாரோடையும் காண்டாக்டில் இருக்கேன். ஐ ஹாவ் அ வெரி ஸ்மூத் ரிலீவிங் அட் எவ்ரி ஆஃபீஸ். அப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரிலீவ் ஆகிருக்கேன். குட் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றதுல ரொம்ப ஃபர்மாக இருந்தேன் நான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், சின்ஸ் வி என்டர்ட் இன்டு திஸ் டாபிக், பேப்பர் போடுறது, ரிசைன் பண்ணி வெளியே வந்தது. அஃப்கோர்ஸ் நீ அந்த டெசிஷனை எடுத்த வெளியே வந்த. பட் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வீடியோவை பார்த்துட்டு இதுலேருந்து இத்தனை கொஸ்டின் இருக்கலான்னு மறுபடியும் வந்துடக்கூடாது. அதனால் நானே வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு சில கேள்விகள் தோணும்ல, அதை நான் இப்போயும் ஆன் ஸ்பாட்டில் கேட்டுறேன். நம்பர் 1, இன்ஃபேக்ட் நம்மளே இதை டிஸ்கஸ் பண்ணது இல்லை. இந்த பேப்பர் போட்டு வெளியே வரும்போது என்ன மாதிரியான கேள்விகள் உன் மனசுக்குள்ளே இருந்தது? ஏன்னா அஃப்கோர்ஸ் எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலி கம்ப்ளீட்டாக பேக்கப் பண்ணிக்கிட்டுலாம் அந்த டெசிஷன் எடுக்கல. கரெக்டாக நான் போய் இப்போ சேலஞ்ச் எடுத்தாலும் அடுத்த 3 இயர்ஸ்க்கு என்னை வந்து பேக்கப் பண்ண ஆள் இருக்காங்க. யூனோ ஐ கேன் டூ எனி திங் அண்ட் ஐ கேன் ட்ரை அண்ட் ஃபெயில் நோ மேட்டர் வாட் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இல்லை. ஐ நோ தட் நீ அப்படி தான் இருந்துன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அது இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். அந்த டெசிஷனை எடுக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஏதாவது பயம் இருந்துச்சா? ஓகே நம்ம இப்போது பேப்பர் போட்டு வெளியே போகிறோமே, நம்ம கரியர் என்ன ஆகும், நம்மளால் சர்வை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்விகள் இருந்துச்சா? இல்லை என்ன மாதிரியான மனநிலை இருந்தது அந்த டைமில்? கேள்விகள்லாம் இல்லை அப்படின்லாம் போய் சொல்ல முடியாது, டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி பயம் இல்லைன்னா போய் சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு 60,000 70,000 80,000 வர ஒரு சேல்ரி அடுத்த மாதம் அப்படி ஒரு அமௌண்ட்டே வராது அப்படின்றப்ப என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக அஃப்கோர்ஸ் என்னுடைய பிஎஃப் காசு தான் நான் யூஸ் பண்ணேன். என்னுடைய அந்த சர்வைவல் அந்த ஃபேஸ்க்கு என்னுடைய பிஎஃப் இது தான் யூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிசைன் ஒர்க்ஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் நான் அப்பப்போ பண்ணது அது எல்லாமே என்னை ஒரு பாயிண்டில் பேக்கப் பண்ணுச்சு.
பட் த திங் இஸ் ஐ ஹேட் அ கிளியர் பிளான். அடுத்து என்ன பண்ணணுன்றதுல அந்த பிளானை வந்து நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வச்சுக்கிட்டேன். அண்ட் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணேன். அதை பண்ணாலே போதும். நான் தான் சொல்கிறேன்ல, அவசரப்பட்டு நான் வெளில வரல, நான் ரொம்ப முடிவு பண்ணி தான் வெளியே வந்தேன். அதால் அந்த பிளான் வந்து எனக்கு ரொம்ப கான்க்ரீட்டாக இருந்தது. அதை பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணேன். அண்ட் இட் ஒர்க்டு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததே தவிர அந்த டைமில் கேள்விகள் இருக்கும், பயம் இருக்கும், ஃபேமிலிக்கு அந்த பயம் இருக்கும். அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியது நம்மளோட இதுதான். ஒன் திங் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம 9 to 5 எஸ்கேப் ஆகணும்னு பிஸ்னஸ் வராங்கல்ல, அது தப்பு. நீ பிஸ்னஸ்னு வந்துட்டனா அது 24/7. அங்கே என்ன ப்ரெஷர் ஃபீல் பண்ணியோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு ப்ரெஷரை நீ ஃபீல் பண்ணணுன்ற மைண்ட் செட்டோடு வரணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணுவோம். கரெக்டாக 9 to 5 எஸ்கேப் ஆகிட்டு இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட வந்தால் அது கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். நான் லடாக் பைக் ட்ரிப் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, இப்போ வரைக்கும் ஆசை. சரியா, அப்போ நான் வேலையை விட்டப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொன்னேன், 12 நாள் லீவ் போடணும். எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் 12 நாள் லீவ் கொடுக்க மாட்டான். இதுக்கப்புறம் நான் யாருக்கும் லீவே சொல்ல தேவையில்லை, நான் எப்போ வேணாலும் லடாக் போவேன் அப்படின்னு சொல்லி 6 வருஷம் ஆச்சு, இன்னும் போய்கிட்டு இருக்கேன். 12 நாள் லீவு நம்ம வாழ்க்கையில் எடுக்கவே முடியல 6 வருஷமா. கரெக்டா? ஸோ 12 நாள் லீவ் எடுத்துக்கிறீங்களா? கொடுத்தா ஜாலியாக போயிடுவேன் லடாக்கு. நல்லது. ஸோ எஸ், சீரியஸ்லி இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நிறைய ஆசையோடு இருப்பாங்க, பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஜேர்னி நிஜமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன இன்சைட்ஸ் கூட அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் அடுத்ததாக இந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி அப்படின்னு வரும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது, வேலை போதும், ஏதோ ஒன்று பண்ணணும், டெசிஷன் எடுத்தாச்சு, இங்கேயோ இருந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்ல, இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ஐடியா பண்ணும்போது என்ன மாதிரியான ஐடியாவோட யூ ஸ்டார்டட் ஆல் திஸ் திங்ஸ்? என்னோட ஸ்ட்ரென்த்து என்ன, வீக்னஸ் என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணேன். என்னோட ஸ்ட்ரென்த்து, ஐ லவ் டு ஒர்க், எனக்கு டிசைன் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். அண்ட் அதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். வீக்னஸ்ன்னு வரும்போது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு அந்த பண்ண டிசைனுக்கு காசு வாங்குறது, அது எனக்கு சுத்தமாக வராதுன்றதையும் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சரி, இதுக்கப்புறம் எல்லா டிசைனும் இவங்கிட்ட கொடுப்போண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட போகிறாங்க. நான் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக தான் வேலை பார்த்து கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறது இந்த ஃப்ரீலான்சிங் டைமில் சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டு ஃப்ரீயாக வேலை பார்த்து கொடுத்துருக்கேன்னு சொல்லாத, வேலை பண்ணிட்டு காசு வாங்கலைன்னு சொல்லு. அப்படியும் சொல்லலாம். இல்லை நிறைய பேருக்கு, ஏன்னா அவங்க நமக்கே தெரியும்ல, அவங்க ரொம்ப கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பேஸ்லையும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். வாழ்க்கை கொஞ்சம் பின்னோக்கி போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. டிசைன் பண்ணி கொடுத்து நெய் பாட்டில் வாங்கிப்பேன், அந்த மாதிரி ஒர்க்லாம் கூட பண்ணியிருக்கேன். பண்ட மாற்று முறையிலலாம் வேலை பார்த்துருக்கேன். ஸோ என்னோட வீக்னஸ் வந்து இந்த காசு வாங்குறது வராது. அதுவே வராமல் அப்புறம் என்னத்தை பிஸ்னஸ் பண்ணுறது? ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டியே அதுதான். அது இல்லாமல் நீ ஆண்டர்ப்ரனர் ஆயிருவியா அப்படின்றப்ப தான் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கிற எல்லா சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸும் வந்து தே டெஃபினெட்லி ஹாவ் அ கோஃபவுண்டர். கோஃபவுண்டர் அப்படின்றப்ப இங்கே நிறைய பேர் ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்தா அது வந்து ஒரு கோஃபவுண்டட் கம்பெனி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கோஃபவுண்டர் அப்படின்றது இஸ் ஷேரிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ். எனக்கு ஒன்று வரும், எனக்கு வராதது உனக்கு ஒன்று வரும் அப்படின்றப்ப அது ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸாக இருக்கும். இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் சொல்லுவாங்களா, ஐம் டோட்டலி ரைட் பிரெயின் பர்சன். எனக்கு நம்பர்ஸு, லாஜிக்ஸு, கணக்கு வழக்கெல்லாம் வராது. எனக்கு ஒர்க் பண்ண தெரியும், என்ன கொடுத்தாலும் ஒர்க் பண்ண தெரியும். அப்படின்றப்ப தட்ஸ் வேர் ஐ ஃபவுண்ட் யூ. என் கூட சேர்ந்து சிக்கினது, கப்பலில் வேலை வாங்கி தரேன்னு உன்னை கூப்பிட்டு வந்து கடலில் தள்ளி விடாமல் இருக்கல்ல, கடலில் இறங்கி தள்ளுங்கண்ணே அப்படின்னு தள்ளி விடாமல். ஸோ எஸ், இந்த டைமில் நான் மக்களுக்கு சொல்லணும், கண்ணன் இஸ் மை கோஃபவுண்டர். நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம், மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ் அப்படின்ற இந்த கம்பெனி. ஸோ பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் சொல்யூஷன் 2020 இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். வி ஆர் ரன்னிங் திஸ் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் த பாஸ்ட் 5 years. ஸோ எங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணிக்கிட்டோம். டிசைன், ப்ரொடக்ஷன், இந்த ஏரியாஸ் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிப்பேன். அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸு, மேனேஜ்மெண்ட் எல்லாமே கண்ணாவோட ரோல். அப்படி தான் நாங்கள் இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பிரித்து வேலை பார்த்து ஒரு பேஷனேட்டான ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு பிராண்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியாவாக இருந்தது. ஓகே, அடுத்ததாக நம்மளோட இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி இது எப்படி ஆரம்பிச்சது? இந்த மாதிரி தான் வீடியோ பண்ணணும், வீடியோ கண்டென்ட் தான் பண்ணணும், அப்படி வீடியோவில் வந்து நம்ம இதெல்லாம் பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாவுக்கு எப்படி அரைவானேன் அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டென்ட் கிரியேஷன் வரும்போது
யூடியூபுக்கு முன்னாடி இருந்து சில மேட்டர்லாம் சொல்கிறேன். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் வந்து கொஞ்சம் கம்மி. சின்ன வயசுலேருந்தே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஸ்பீச்சஸ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லாததால் சம்வேர் அந்த கேமரா ஃபியரும் இல்லை. கேமரா முன்னாடி பேசலாம் அப்படின்ற ஒரு ஃபியருமே எனக்கு இல்லை. இந்த யூடியூப்லாம் பூம் ஆற அந்த டைமில் தான் நம்மளும் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அப்போவே அந்த சேனலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனல் ஆரம்பிச்சிட்டோம். அப்போ முன்னாடி ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசலாம்னு சொல்லி நிறைய இந்த ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் மாதிரி சில டாபிக்ஸ்லாம் வந்து அப்பப்போ பேசிகிட்டு இருப்பேன். பட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது பேசலாம் அப்படின்றப்ப தான் நான் சொன்னல அந்த பிராண்ட் அப்சஷனை பற்றி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த படிக்கிற விஷயத்தெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து சேவ் பண்ணுவோம், அதை ஷேர் பண்ணுவோன்றது கூட ஐடியாவே இல்லை. எங்கேயாவது எடுத்து அதை சேவ் பண்ணுவோம், இப்படி ஒரு விஷயம் படிச்சிருக்கேன், அதை எங்கேயாவது எடுத்து சேவ் பண்ணுமே அப்படின்னு சொல்லி நானே ஷூட் பண்ணி எல்லாம் கண்டென்ட்லாம் வச்சு பேசி அதுக்கப்புறம் நானே எடிட் பண்ணுவேன். உட்காந்து எடிட் பண்ணி அதை ஒரு சேவ் பண்ணுற போர்ட்டலாக தான் அந்த யூடியூப் எனக்கு இருந்தது. இந்த இடத்துல அதை சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சில ரீச் போக ஆரம்பிச்சிது. அதனால நமக்கு அப்போவே வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. உங்கள் கேட்பரியோடைய ரீபிராண்டிங்கை பற்றி நீங்கள் பேசினதை பார்த்தேன், அப்போ என் பிஸ்னஸ்க்கு இப்படி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றப்ப தான் சம்வேர் ஐ கனெக்டட். ஓகே, அப்போ இது ஒர்க் ஆகுது, இந்த மீடியம் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரெகுலராக வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் இப்போ தான் ரொம்ப ரீசெண்டாக தான் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து நான் பண்ணது எல்லாமே ஃபுல் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணது இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ். அந்த ரீல்ஸ் அண்ட் ஃபுல் வீடியோஸ் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் அக்ரெசிவ் கண்டென்ட் கிரியேஷனில் நம்ம இறங்கினது. இப்போது முக்கியமான கேள்வி பகுதிக்கு வந்துருக்கோம். என்னென்னா, நிறைய நம்மளோட ஃபாலோவர்ஸ் கால் பண்ணி கேட்ட விஷயங்களையும் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சிலர்லாம் இன்ஃபேக்ட் கோவப்பட்டிருக்காங்க. ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு ஹாய் சார் பேசலாமா, அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா வீடியோ பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப தேங்க்ஸ் சார், ஓகே சார் அப்படின்றது. ஏன்னா அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க சார், நான் விக்கியில் சார் அப்படின்னு சொன்னால் ஏதாவது மனசு உடஞ்சிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒன்றா கனெக்ட் பண்ணணும், அதுக்கு டிலே ஆச்சுன்னா அது வேறு வருத்தமாயிடும் அப்படின்றனால எஸ் சார் தேங்க்யூ சார் அப்படின்னு ரிசீவ் பண்ணிப்பேன். ஒரு சிலர் அப்ரிசியேஷனோட பேசுவோம் சார் திரும்ப அப்படின்னு போயிடுவாங்க. அண்ட் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் கனெக்ட் பண்ணி லோகோஸ் பண்ண முடியுமா, பிராண்டு பேசுகிறீங்களே, பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண முடியுமா, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க. எங்கள் பிராண்டுக்கு வீடியோ பேசி தரீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு சில கோவப்பட்ட விஷயம்னு சொன்னேன் இல்லையா, அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நம்ம சர்வீஸை பற்றி சார் நான் ப்ளீஸ் கிவ் மீ ஃபியூ மினிட்ஸ், நான் நம்ம என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஏன் நீங்கள் எத்தனை நாள் சொல்லவே இல்லை, நான் 6 மாதம் முன்னாடி தான் இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் இங்கே கொடுத்தேன் அங்கே கொடுத்தேன், இதெல்லாம் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் ஏன் சர்வீஸ்லாம் ஒழுங்காக போட மாட்டேறீங்க, கீழெல்லாம் வீடியோவில் போட வேண்டியதானே அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். அவன் தான் சார் கேட்க மாட்டான். இல்லை இது ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க சார். நான் என்ன சார் பண்ணுவேன், அதனால தான் யார் கால் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணுறேன், சொல்கிறேன். ஸோ மற்றபடி இதை ஹைட் பண்ணுன்றது இன்டென்ஷன் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்மளோட சர்வீசஸ் பற்றியும் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும், நமக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷனாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக. ஏன்னா நீ மட்டும் கிடையாது, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏன் வீடியோஸில் வந்து நான் இந்த சர்வீஸ் தான் பண்ணுறேன், நான் வந்து பிராண்ட் லோகோ டிசைன் பண்ணுறேன், இல்லை ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ணுறேன், மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஏன் எங்கேயுமே சொல்லவே மாட்டீங்க. இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து என்ன ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்பாங்க. நானும் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அப்போ கூட ரிவீல் பண்ண மாட்டேன், ஆமாம் யூடியூப் சேனல் தாங்க ரன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்துடுவேன். அது ஜென்யூனான கண்டென்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துருமோன்ற ஒரு சின்ன பயம் தான். டீம்லேயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை சொல்லாமே, இதை சொல்கிறதால என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க, உண்மையிலேயே நீடு இருக்கவங்களுக்கு அது என்னன்றது கன்வே ஆகிடும் அப்படின்றதுல அந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கால்ஸ் வர்றது அண்ட் அந்த கால்ஸ் கன்வெர்ட் ஆகிறது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்தது சோஃபார். மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு பிராண்டிங் ஏஜென்சியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுடைய கோர் அதுதான், டிசைன் அண்ட் டெவலப்பிங் பிராண்ட்ஸ்ன்றது தான் எங்களுடைய கோராக இருந்தது. நானும் டிசைனர் தான், கண்ணாவும் டிசைனர் தான். ஸோ டிசைனில் வந்து எங்களுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரென்த் வந்து இருந்தது. ஏன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம் ஒர்க் பண்ணதால் அந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டியை வந்து இங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சர்வீஸையே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான பிராண்ட் நேம் சூட் ஆகும், அந்த பிராண்ட் நேமை வந்து காம்படிட்டர் அனாலிசிஸ்லாம் பண்ணி என்ன ஸ்டைலில் இருக்கணும், அது எவ்வளோ கேட்சியாக இருக்கணும், அண்ட் அந்த டொமைன் நேம் அவைலபிலிட்டி, இந்த மாதிரி கம்ப்ளீட் செக் பண்ணி அந்த பிஸ்னஸ்க்கான பிராண்ட் நேம் சஜஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். அண்ட் பிராண்ட் நேம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய லோகோ ப்ராசஸ். ஸோ அந்த பிஸ்னஸுடைய லோகோ எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அண்ட் அதோடைய காம்படிட்டர் அனாலிசிஸ், இது எல்லாமே பண்ணி
லோகோன்னு தாண்டி லோகோ அண்ட் அவங்களுடைய ஐடென்டிட்டி டிசைன், கைட்லைன்ஸ் அண்ட் அவங்களுடைய மர்ச்சன்டைசிங் டிசைன், அவங்களுடைய கம்பெனி அசெட்ஸ், கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் மெட்டீரியல் டிசைன், இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் டிசைன் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் சர்வீஸ்னு வரும்போது அந்த சர்வீஸை நாங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக எங்களுடைய பவுண்டரியை செட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கான எண்ட் டு எண்ட் சொல்யூஷனாக தான் மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ் இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ஃபர்மாக இருந்தோம். அவங்க ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அவங்க பிஸ்னஸை பற்றின ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அவங்களுடைய கன்சியூமர்ஸ்க்கு, அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு காட்டுற மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து தேவைப்படலாம். எய்தர் இல்லைனா அவங்களுக்கு தேவையான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்னு வரும்போது இன்றைக்கி இருக்கிற டாப் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன அண்ட் அதுக்குடைய பேக் அண்ட் லாங்குவேஜஸ் என்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லா சர்வீஸுமே கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்களுடைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸும் நம்ம பில்ட் பண்ணி தரோம். டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மார்க்கெட்டிங் சர்வீஸ்னு வரும்போது 360 ஆம்னி சேனல் மார்க்கெட்டிங் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ கம்ப்ளீட்லி ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். ஸோ ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன் இது அந்த பிஸ்னஸ்க்கு அவங்களுடைய ஜியாகிரபிக்கு ஏற்ற மாதிரி என்ன ரேஷியோவில் அதை டிவைட் பண்ணி கொடுத்தா அது ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டெய்லர் மேட் பிளானோட அந்த பிஸ்னஸ்க்கு அந்த சர்வீஸை நம்ம பண்ணுறோம். ஸோ இன் ஷார்ட் சொல்லணும் அப்படின்னா பிராண்டிங், டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் இதுதான் மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸோட கோர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் ரொம்ப கிரியேட்டிவாகவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு we have 30+ members on our team. எங்களுடைய ஆஃபீஸ் லொகேஷன் சென்னை போரூரில் தான் இருக்குது. ஸோ we are happy to welcome you. நீங்கள் எனி டைம் ஆஃபீஸ் விசிட் பண்ணலாம், நம்ம மீட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க பிராண்ட் மேக்கரை சந்திக்கணும், பிராண்ட் மேக்கரோட பேசணும்னு. சீரியஸ்லி நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பேசுவாங்க, சார் இன்னைக்கு அவைலபிளாக இருக்காரா சார், பேசலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த வீடியோ ஒர்க்ஸோ இல்லை ஏதாவது போயிட்டு இருந்தால் மட்டும்தான் இல்லை சார் கொஞ்சம் அங்கே எந்த வேலையில் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதர்வைஸ் மீட் பண்ணுறதுக்கு நம்ம நேராக போய் பேசிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக முக்கியமான ஒரு கேள்வி, இதை வந்து நம்ம டீம்லேருந்து அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. நீ சொன்ன உடனே கண்டுபிடிச்சேன் என்ன கேள்வின்னு. அவங்களும் அதுக்கு தான் ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க. பிராண்ட் மேக்கர், அது என்ன பிராண்ட் மேக்கர்? பிராண்ட் மேக்கர்னால் என்ன? நேற்று கூடவே 4 days நான் டவ் வீடியோ விட்டோம்ல, டவ்வோட ஷார்ட் வீடியோஸு, அதில் வந்துட்டு பிராண்ட் மேக்கர்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிராண்ட் மேக்கர்னால் என்னதான்ப்பா, அதை கொஞ்சம் சொல்லிட்டா பெட்டர். இவ்வளோதான் பதிலாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இந்த எஸ்பெஷலி அதுவும் சென்னை ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விக்னேஷ், ரமேஷ், சுரேஷ், சதீஷ், கார்த்திக் இதெல்லாம் ரொம்ப காமனான நேம். அதே மாதிரி விக்னேஷ் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு யூடியூப் சேனல் வைக்கிறது எனக்கு உடன்பாடே இல்லை. என்னடா இது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஏதாவது கேட்சியாக இருக்கணும்ல, அட்லீஸ்ட் அந்த நேம் பெக்குலியராக இருக்குது அப்படின்னா அதை வைக்கலாம். மறுபடியும் விக்னேஷ்ன்ற நேமில் ஆல்ரெடி ஒரு 1,00,000 பேர் இருக்கான், அதில் போய் என்னத்தை கிரியேட்டிவாக யூடியூப் நேம் வைக்கிறது. ஸோ கொஞ்சம் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி, ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு நேம் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே நம்ம கேட்போம்ல, இவ்வளோ நாள் நீ பிராண்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ என்ன ஐடென்டிட்டி பில்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ அந்த நேமை வச்சு அண்ட் என்னுடைய அந்த ஹூடி இதெல்லாம் வச்சு என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால் பிராண்ட் ஐடென்டிட்டி. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அது இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு ஐடியாவாக இருந்தது. இவ்வளோ நாள் என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டிங்களா, நியாயமாக அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவன் தான் பதில் சொல்லுவான். இப்போ சொல்லு, இதோட இதுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து they will celebrate பிராண்ட் மேக்கர்னா என்ன அப்படின்னு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது தான். அது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். நம்பர் 1, பிராண்ட் மேக்கர்ன்ற நேமுக்கு நான் எப்படி அறைவானேன் அப்படின்னா, நான் இன்ஃபேக்ட் அதை அவன்கிட்ட சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் அந்த கோவிட் டைமில் செல்ஃப் குவாரண்டைனில், நானுமே கோவிட் அஃபெக்டட் தானே, நான் செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 1-2 ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிருந்தோம். அப்போ நம்ம வீடியோ மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது எந்த பக்கத்து இருந்தாலும் குரு நிறைய பேர் இருந்தாங்க. குருன்றாங்களே, என்னடா இது நம்மளும் இந்த பிராண்டுக்கு சஃபிக்ஸில் வர நிறைய பேர் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குரு, டாக்டர் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. நிறைய குருன்னு இருந்தாங்க. கண்டிப்பாக குரு வந்து பேட் டேர்ம்லாம் கிடையாது, அவங்க வச்சுக்கூடாதுலாம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஒரு 30 years எக்ஸ்பீரியன்ஸ், 25+ எக்ஸ்பீரியன்ஸு கொண்டு போகிறாங்கன்னும் போது அஃப்கோர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தரும் தங்களை குருன்னு கூப்பிட்டுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்போது அதெல்லாம் இருக்குது. அது வந்து பேட் நேம்ஸும் நான் மீன் பண்ண வரல, நிறைய இருக்குது. யூனிக்காக என்ன பண்ணலாம், சம்திங் யூனிக்காக இருந்தால் தானே அவங்களால ரீகால் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் போது நான் யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நான் எப்போவுமே எப்படின்னா ரொம்ப லாஜிக்கலாக மூவ் பண்ணணும்னு நினைப்பேன்.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல எழுதிக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு எழுதும்போது நம்மளோட சர்வீஸ்லாம் எழுதி பார்க்கும்போது ஓகே, நம்ம ஒரு பிராண்டை என்டையராக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நேம் வச்சு அதுக்கான ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணி அவங்களோட மார்க்கெட்டில் எப்படி பெனட்ரேட் பண்ணலாம், அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் மனசில் எப்படி நிற்கிறதுன்ற வரைக்கும் ஸ்டோரி பில்ட் பண்ணி பொசிஷன் பண்ணி அந்த பிராண்டுக்கு ஒரு கம்ப்ளீட் விசிபிலிட்டி பில்ட் பண்ணுறோம்ல. ஸோ கிட்டத்தட்ட வி ஆர் மேக்கிங் த பிராண்ட். அந்த பிராண்டை வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனரோட மைண்டில் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங், அவங்களுடைய கனவு அது. அந்த ஐடியாவிலேருந்து அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கான வேலையை தான் நம்ம செய்கிறோம். ஸோ அப்போது கிட்டத்தட்ட வி ஆர் மேக்கிங் த பிராண்ட். அப்போது நான் அந்த டெர்மினாலஜிஸ்லாம் அப்படியே நிறைய கோத்ரூ பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஆசை உண்டு. நானுமே ஒரு பெரிய மூவி லவர். அதனால் இந்த படம் முடியும் போதெல்லாம் ஃபிலிம் பை அப்படின்னு போட்டு பேர் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் படம் ஒவ்வொரு தடவை வெள்ளிக்கிழமெல்லாம் சனி ஞாயிறுலாம் எங்கள் அப்பாவோட படம் பார்ப்பேன். வந்துட்டு மண்டே கிளாஸில் ஸ்கூலில் போயிட்டு இருக்கும்போது கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது ஃபிலிம் பை அப்படின்னு சும்மா எழுதி என் பேரை போட்டுப்பேன். பாத்தியா, எனக்கே தெரியாது. இந்த மாதிரிலாம் பேரை போட்டுகிட்டே இருப்பேன் நான். எனக்கு என்ன பார்க்குறோம், அதில் வந்து டிஎஃப்டின்லாம் வரும். முன்னெல்லாம் டிஎஃப்டி பண்ணுவாங்க, நிறைய படம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கியா? டிப்ளமோ இன் ஃபிலிம். அப்பயே நான் டிப்ளமோ இன் டிஎஃப்டின்னு எழுதிப்பேன். என்ன அர்த்தம்லாம் தெரியாது, எப்படி இந்த பசங்க பாட்டில் ஐபிஎஸ் அதெல்லாம் எழுதிப்பாங்களா, அந்த மாதிரி நான் ஃபிலிம் பை அப்படின்னு போட்டுப்பேன். அப்போ இந்த ஃபிலிம் மேக்கர் மேக்கிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பார்த்துட்டே இருப்பேன். அந்த டேர்ம் வந்து என் மனசில் எப்போவுமே இருந்துச்சு. ஸோ அப்போது அந்த டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஐடியாவை கன்சீவ் பண்ணுவார். ஹி வில் கிரியேட் அ மூவி, எல்லா பார்ட்டியும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணி அந்த மூவியை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்மளும் வேலை பார்க்குறோம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போது வி ஆர் கிரியேட்டிங் அ பிராண்ட். ஓகே, அப்போ ஃபிலிம் மேக்கர்னு இருக்கும்போது ஏன் நம்ம அதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பிராண்ட் மேக்கர்னு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மாடிஃபை பண்ணேன். அப்படி தான் இந்த பிராண்ட் மேக்கர்ன்ற வார்த்தை பிறந்துச்சு. ஸோ ஃபிலிம் மேக்கர், இது பிராண்ட் மேக்கர், அவ்வளோதான். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை நேமாக மாற்றினேன். இப்போ எப்படி ஒரு டாக்டர் நம்ம வந்து ஏன்னா டாக்டர் மருத்துவம் பண்ணுறாரு, மருத்துவர், அவ்வளோதான். அப்போ நம்ம பிராண்டு பண்ணுறோம், பிராண்ட் மேக்கர், அவ்வளோதான். இது வந்து நம்ம பண்ணக்கூடிய வேலையை தான், அந்த வேலைக்கான பேர் தான் அந்த இடத்துல வச்சுருக்கனே தவிர அது வந்து ஒரு ஸ்பெஷல் பதவியோ பட்டமோலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பண்ணுற வேலைக்கு இப்போ சிங்கர் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, ஒரு நல்ல சிங்கர் பேர் சொன்னாலும் சிங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி we are making a brand. ஸோ பிராண்ட் மேக்கர் விக்கி. ரெண்டாவது அது ஏன் விக்கின்னு நான் அப்படியும் போகலாம் சஜஸ்ட் பண்ணால், எப்படி நான் வந்து இந்த ஃபிலிம் பைன் போய் பேர் போட்டு போனால் அந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயும் ஒன்றோட எல்லாத்தையும் இந்த விக்கீஸ்னு போட்டு வச்சுருப்பேன். சரி, விக்கி விக்னேஷ்னு பேர் வச்சுவேன், எல்லாருமே விக்கின்னு தானே போட்டுப்பா, கரெக்டாக? சரி, ஓகே. அப்போ அந்த விக்கியோட சேர்த்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே, பிராண்ட் மேக்கர் விக்கின்னு ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்றது தான் ஐடியா. அப்படி தான் அந்த நேம் வந்துச்சு. இன்னொன்று, இது வந்து ஏன் பிராண்ட் மேக்கர், ஒரு சிலர் நிஜமாகவே கேட்பாங்க, பிராண்ட் மேக்கர்னால் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் ஒரு சிலர் நம்ம மக்கள் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தால் கொஞ்சம் அங்கங்கே கிண்டல் அடிக்க நம்ம நண்பர்கள் வந்து போவாங்கல்ல, அப்போ வந்துட்டு நீ என்ன பிராண்டை க்ரியேட் பண்ணிட்டா பிராண்ட் மேக்கர்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் அது கேட்டு அது படித்து என்றைக்குமே சீரியஸ்லி இரிட்டேட் ஆனதோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தே ஷுட் நோ, இல்லையா? என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சால் அவங்களுக்கு அது புரிய போகுது. அப்போ என்னென்னா அவங்க நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ணாலோ இல்லை நம்மளோட போர்ட்ஃபோலியோ பேஜஸ்குள்ளெல்லாம் வந்து பார்த்தாலோ தெரியும் நம்ம என்னெல்லாம் பிராண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு. கிட்டத்தட்ட நம்மளோட இந்த ஜேர்னிலையும் சரி, இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னிலையுமே சரி, ஒரு 500+ லோகோ ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பிராண்டிங் ப்ராஜெக்ட்ஸோட வேலை பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் சேர்த்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000+ ப்ராஜெக்ட்ஸோட வேலை பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் வி ஒர்க் வித் பிராண்ட்ஸ், வி டெவலப் பிராண்ட்ஸ். அப்போது பிராண்ட் மேக்கிங் இஸ் அவர் பிரெட் அண்ட் பட்டர். எவ்ரி சிங்கிள் டே அதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் ஐ பிலீவ் தட் வி ஆர் குவாலிஃபைட் டு யூஸ் தட் நேம் பிராண்ட் மேக்கர். ஸோ பிராண்ட் மேக்கர் விக்கி இஸ் அவர் நேம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்களே, சீரியஸாக எனக்குமே இந்த பேருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி வச்சுருப்போம் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். இந்த ஃபில்ம் மேக்கரோட கனெக்ட் பண்ணி தான் இந்த பேருக்கு அரைவானா அப்படின்ற ஸ்டோரி எல்லாமே வந்து கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்டாலும் பட் ஸ்டில் சம் பீப்புள் ரெக்கக்னைஸ் மீ வித் தட் நேம். ஆல்ரெடி நாங்கள் ஒரு 1000 ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீயாக பண்டமாற்று முறையிலலாம் டிசைன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால. ஸோ மோர் தென் அ ஒர்க், இட் இஸ் மை பேஷன். யார் வந்து என்ன ஒர்க் கொடுத்தாலும் அது ரொம்ப பேஷனேட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் என்னுடைய ரோல். ஸோ இன் தட் வே எனக்குமே அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மேக் பிராண்ட்ஸ், ஐ கிரியேட் பிராண்ட்ஸ் அப்படின்றதால எனக்கு அது தப்பாக இல்லை. ஒரு மாதிரி நம்ம அதை ஃபேக் பண்ணுறோம் இல்லை நம்ம சும்மா பொய் சொல்கிறோன்ற மாதிரிலாம் இல்லை. ஐ ரியலி லவ் டூயிங் தட் அண்ட் ஐ எம்
ரியலி லவ் டு கேரி தட் நேம் அண்ட் அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அப்படின்றதும் இட் ரிமைண்ட்ஸ் மீ எவ்ரி சிங்கிள் டே. அண்ட் ஒரு பாயிண்ட்ல இப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்றதால நான் ரொம்ப டிசப்பாயிண்ட்டும் ஆனதில்லை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு தெரியாதுல்ல நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம், அதை ஏதோ ஒரு இடத்துல ஷோகேஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரிய போகுது. நிறைய பேர் எங்ககிட்ட வந்து வீடியோ பார்த்துட்டு எங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்ககிட்ட எங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ தேல் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இதெல்லாம் பண்ணுறீங்களா, அப்படியே இதெல்லாம் வீடியோவில் காட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது முடியாது ஆக்சுவலாக, டெக்னிக்கலி அதுதான். ஏன்னா நாங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேயும் நாங்கள் வந்து NDA சைன் பண்ணுவோம், MOU சைன் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் எல்லா ஒர்க்ஸுமே எங்களால் காட்ட முடியாது. அண்ட் எதுவுமே ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணோம் நாளைக்கு அதை காட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. எல்லாமே ரொம்ப ஒரு லாங் ஜேர்னி இருக்கும். அந்த கிளைண்ட்டோட ஒரு லான்ச்சாக இருக்கும். அப்போ அந்த லான்ச்சுக்கு வந்து பல மாதம் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கம்பைல் பண்ணி வீடியோவாக எங்களால் காட்ட முடியாது. பட் ஸ்டில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்டர். ஏதோ ஒன்று காமிச்சா தானே தேல் ட்ரஸ்ட், அவங்களுக்கு அப்போ தானே அது புரியும். நம்ம ஏன் இப்படி சொல்கிறோம், இவங்க யார், இவங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்றத நம்ம ஏதோ ஒரு பாயிண்டில் காமிச்சா தான் தெரியும். அப்படின்றதால we have planned something called exclusive contents. அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன பிராண்ட்ஸ் ஒர்க் பண்ணோம் அண்ட் அதோடைய BTS பிஹைண்ட் த சீன்ஸ், அதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும், டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கும், எப்படிலாம் கிளைண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம், கிளைண்ட் என்ன அப்ரூவ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஆக்சுவலாக பெர்மிஷன் கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இதை ஒரு ப்ராசஸாக நாங்கள் ஒரு வீடியோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து அதை அப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்றதால தான் எங்களால் அதை காட்ட முடியுது. ஸோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணுறோம். கூடிய விரைவில் நம்ம யூடியூப் சேனல்லையே வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக அது வரும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறோம், அதோடைய ப்ராசஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரிஞ்சிக்க முடியும். ஒரு வழியாக இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டேன்டா. ஏன்னா இது இந்த கேள்வி கேட்டு அகைன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். பட் இந்த கேள்வி வந்து என்ன ரொம்ப அப்செட் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி டீமில் இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி டவுன் ஆயிடுவாங்க. சார் இன்றைக்கும் வந்து கேட்குறாங்க சார், சார் இன்றைக்கும் வந்து கேட்குறாங்க சார், சார் இன்றைக்கும் மறுபடியும் போட்டிருக்காங்க சார், இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் சார். இது என்ன சண்டைக்காக போக முடியும், போயிட்டு ஏன் என்ன இப்படி கேட்டேனே, அது அப்படி ஆன்சர் பண்ணுற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு டைம் வரும், அப்போ ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அதை விடுங்க, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களை கன்சோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு வாட்டியும். ஸோ ஃபைனலாக பதில் சொல்லியாச்சு இதுக்கு. அது இட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ராசஸ். நிறைய பேர் வருவாங்க, எல்லாரையும் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் கடந்து போகணும், அவ்வளோதான். அண்ட் அடுத்ததாக இதை எப்படி கடந்து போக போகிறோன்னு எனக்கே சத்தியமாக தெரியலப்பா. அப்படி இதை தாண்டி ஒரு பெரிய கேள்வி வச்சிருக்கியா? இதுதான் பெரிய கேள்வியாக இருக்குன்னு என்னால் இதை கடக்க முடியல. அதனால தான் சரி அவங்களோடய சேர்ந்து இதை கடக்க முயற்சிப்போம். இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களா அப்படின்றத தெரியப்படுத்தும். இந்த நம்ம வீடியோவில் எல்லாம் நம்ம எடிட்டர்ஸ் டீம் பார்த்து விட்ட வேலை, அடிக்கடி நம்மளோட தளபதி மீம்ஸை உள்ளே வச்சு விட்டானுங்க. விஜயோட மீம் வீடியோஸை வந்து விஜயோட மூவி சீன்ஸு அதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு மீமாக யூஸ் பண்ணுறாங்க வீடியோக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க மாதிரி. அதில் ஒருத்தர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சரியா வந்துட்டு டிபிலாம் போய் பார்த்தேன், எப்படியும் ஒரு 40+ இயர்ஸ் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன நினச்சாருன்னு தெரில, ஒரு நாள் ஒரு கமெண்டில் ஒரு வீடியோக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்கு, டேய் நீங்கள் விஜய் ஃபேன்ஸாடா, இனிமேல் உங்களை ஃபாலோ பண்ணுறது ஒரு யூஸும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து இப்போ தானே விஜய் ஆக்ரோ இதெல்லாம் டிவிக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன்டா, அன்ஃபாலோ பண்ணுறேன்னா அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாரு. அட்மின் டீம் என்கிட்ட எடுத்துகிட்டு ஓடி வராங்க, சார் என்னம்மா ஆச்சு, கமெண்ட் வந்திருக்கு சார், இதை விக்கி சார்ட்ட எடுத்துகிட்டு போனால் என்ன நினைப்பாருன்னு தெரில, அதான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்தேன். சரிம்மா சொல்லு, இப்படி வந்திருக்கு சார், என்ன சார் பண்ணலாம், இவர் இப்போ எப்படி சார் நம்ம ரீட்டைன் பண்ணலாம், இவர் ரீட்டைன் பண்ணுற சக்தி என்கிட்ட இல்லைம்மா. ஸோ அந்த கமெண்ட்ஸில் வீடியோவில் விஜய் யூஸ் பண்ணதுக்காகவே நான் வந்து அன்ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாரு. இதுக்கு நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரிலப்பா. நீங்கள் விஜய் ஃபேனா? இல்லை நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு வீடியோவில் ஒரு 50% தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு இவனுங்க எடிட் பண்ணி ஒரு ஃபைனல் அனுப்புவானுங்க தெரியுமா, முக்கால்வாசி நான் எடிட் பண்ணுவேன் எல்லாத்தையும். இது வேண்டாம் இதை எடு, இது வேணாம் இதை எடு. இந்நேரம் அவனுங்க கொடுத்த வீடியோலாம் அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் என்ன ஜெயிலுக்கு தள்ளியிருப்பாங்க. அந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸை வச்சு யாரெல்லாம் வச்சு வம்புழுக்க முடியுமோ அப்படிலாம் என்கிட்ட வீடியோஸ் வரும். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அதை ரொம்ப விஷுவலாக என்கேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. பட் நான் கண்டென்ட்லேருந்து அதை எங்கேயும் டிவியேட் ஆகிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஃபேமாக இருப்பேன். எனக்கு விஜயை தப்பாக யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி எனக்கு எங்கேயுமே தோணலை. ஏன்னா அப்படி ஏதாவதுன்னா நானே அதை எடிட் பண்ண சொல்லியிருப்பேன், அது இல்லை வேணாம் எடுத்துரு அப்படின்னு சொல்லி. மேபி அவருக்கு விஜய் பிடிக்கல போல, அதால நம்ம விஜய் அதிகமாக யூஸ் பண்ணதால அப்படி சொல்கிறாரா என்னன்னு தெரில. அண்ட் அது நம்ம பிரச்சனையும் கிடையாது. மக்கள் அவர் ஒருத்தருக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஏன்னா மற்ற நிறைய பேர் வந்து அதை ரசிக்கிறாங்க. ஸோ
பட் யாருடைய ஃபேமையும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, அவங்கள டீக்ரேட் பண்ணி போடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும். இவ்வளோ நேரம் ஏதோ ஒன்று பேசுனீங்க, ஆனால் அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இல்லை. நான் யார் ஃபேன்னு கேட்டேன். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் நீ சினிமாவில் யார் ஃபேன்னு கேட்டால் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிடுவாங்க. ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டாரு, இன்னொருத்தர் கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இப்போ நான் யார் ஃபேனுன்னு சொல்கிறது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. சொல்கிறதுக்கே ஆள் இல்லாமல் நானும் அப்படி தான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். பட் டு பி ஃப்ராங்க், ரொம்ப தைரியமாக போல்டாக சொல்லணும் அப்படின்னா நான் தலை ஃபேன். ஐயோ, தலைன்னு வேற சொல்லக்கூடாது, நான் ஏகே ஃபேன். தலையோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ரொம்ப ஜென்யூனான ஒரு அஜித் குமார் ஃபேன் நான். அதுதான் சொல்கிறேன், ஏகேவோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேன் பாயா நீ இருக்குன்றது எனக்கும் சந்தோஷம்தான். இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் ஏற்பட்ட சிக்கல்கள், சேலஞ்சஸ் என்ன வேணா இருக்கலாம்ல. ஏன்னா ஒரு கோல் எடுத்து முடிக்கிறதுன்றது வந்து ஈஸி கிடையாது. ரிசல்ட் வந்து ரெண்டாவது பட்சம். இந்த ஜேர்னியில் நீ ஃபீல் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன, மேபி அதை நீ எப்படி ஓவர் கம் பண்ண அப்படின்ற சில சேலஞ்சஸை மேபி சொல்லலாம். ஏன்னா ஒன்றை மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய, அதை நான் சொல்ல மறந்துட்டேன்ல, நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் பட்டிங் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்கள் இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன், நான் இதை வந்து டேக் பண்ணிக்கிறேன், நான் இதை மட்டும் இந்த கண்டென்ட் நான் உங்களுக்குலேருந்து சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்றைக்குமே நம்ம அப்ஜெக்ஷன் சொன்னதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியில் நீ ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ஸு மேஜராக, அதை நான் இப்படி தான் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா அப்படி ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கா? 1 2 பல பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் இந்த 2 வருஷ ஜேர்னியில். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, நான் ஃபஸ்ட்டு ஒரு 100 days சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது ஒரு 200 days சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். 200 days சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்றதை தாண்டி அதுக்கு பின்னாடி எக்கச்சக்க போராட்டங்கள். அது அவ்வளோ ஈஸியாக இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன் அந்த 200 days ரொம்ப டிட்டர்மைண்டாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஜென்ரலாக எல்லாரையும் உடனே குறை சொல்ல முடியாது. நான் எப்படின்னா, அந்த ஒரு நாள் பிரேக் ஆனாலும் மைண்டு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக யோசிக்கும்ல. சரி, ஒரு நாள் விட்டாச்சுல, இதே மாதிரி என்னைக்காவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மறுபடியும் அதை காரணமாக சொல்லும். இந்த ஜிம்முக்கு ஒரு நாள் கேப் விட்டால் போதும், அது அப்படியே 1 வாரம் 1 மாதம் வளரும்ல. அந்த கேப்பு வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த கேப்பை விட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப ஃபேமாக இருந்தேன். அதை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தேன் நான். அஃப்கோர்ஸ் நான் லாஸ்ட்டு 200 வீடியோஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து ஃபேமிலியில் ஒரு டெத்து நடந்தது. அண்டு அதுக்கும் நான் போகணும், கண்டென்ட்டும் பண்ணணுன்றதால அங்கே போய் ஊரில் போய் விசிட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பஸ் ஏறி மறுபடியும் அடுத்த நாள் காலைல வந்து ஷூட் பண்ணி மறுபடியும் அன்றைக்கி ஈவினிங் மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போனது, இந்த மாதிரியான அக்கேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. உடம்பு சரியில்லாமல் போனது, திடீர்னு அன்பிளான்டாக கிளைண்ட் விசிட் அப்படின்னு கிளம்புறது, இது எல்லாமே வந்து ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் ஃபேஸுன்றதால அதுக்கு பெருசாக எங்களால் பேக்கப் பிளானு அது எதுவுமே நாங்கள் யோசிக்கலை. அது ஒரு ஃப்ளோவில் முடிச்சிடணுன்ற ஒரு வெறி தான் இருந்ததே தவிர அதுக்காக நான் மட்டும் சஃபர் ஆனேன்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் என்னுடைய டீமும் என் கூட சேர்ந்து சஃபர் ஆனாங்க. அவங்களும் ஏர்லி மார்னிங் ஷூட் பண்ணியிருக்கோம், லேட் நைட் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 200 days ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் 365 அடுத்த 365 days பிளான் பண்ணுறோம் அப்படின்றப்ப சில பிளான்ஸ்லாம் கொண்டு வந்தோம். அந்த 200 நாளில் என்னென்ன போராட்டம் நடந்தது, என்னென்ன தப்புலாம் பண்ணோம், அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுல கொண்டு வந்த ஒரு ப்ராசஸ் தான் பேக்கப் வீடியோஸ்ன்னு சொல்லி. ஸோ பேக்கப் வீடியோஸ்னு ஒரு சிலது, அதாவது ஒரு 10 வீடியோ எப்போவுமே பேக்கப்பில் இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேக்கப் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். ஸோ அட் எனி காஸ்ட் உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை வேறு என்ன வேணாலும் நடக்கலாம். இட் இஸ் அன்பிரடிக்டபிள், ரைட்? ஆனால் எந்த ஒரு காரணத்தாலும் அந்த 1 day கேப் விழுந்துடக்கூடாதுன்றதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தேன். நான் ஓவர் கம் பண்ண ஒரு பெரிய சேலஞ்சே அதை தான் பார்க்குறேன். நான் எங்கேயுமே அந்த 1 day கேப் வந்து பை காட்ஸ் கிரேஸ் நடக்கலை. நைஸ். ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்கள். ஒரு நாள் கூட கேப் விடாமல் அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்படின்றது தான் ஐடியாலஜி இல்லையா? கன்சிஸ்டன்சின்றதை தாண்டி நான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்துட்டோம், நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் விளக்கேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் எப்போவுமே வந்ததே கிடையாது. பட் இன்ஸ்டெட் ஐ வில் டேக் அ ப்ரைட். நான் இந்த ரிவார்டை வந்து நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டேன்ல, இது என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸையே வந்து நெக்ஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த கன்சிஸ்டண்ட்டாக நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணது, இப்போ ஐ ஃபீல் கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப்.
அண்ட் ஐ ஃபீல் ப்ரைட் அபவுட் மை செல்ஃப். வெரி நைஸ் விக்கி. அடுத்ததாக கோல்னு வைக்கும் போது, அதுவும் இந்த ஒரு வருஷத்தை பேஸ் பண்ணி வைக்கிற கோல்லாம் வைக்கும் போது, அதில் முதல்ல அக்ராஸ் த வேர்ல்டு எல்லோரும் வைக்கிற கோல் அந்த பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், இல்லை நான் பாடி பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இத்தனை வீடியோ பண்ண போகிறேன், பிஸ்னஸ் ஓனர்ஸ் இவ்வளோ ரெவென்யூ பண்ண போகிறேன்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல கனவுகளோட இந்த 2025 நிறைய பேர் நிறைய கோல்ஸ் வச்சுருப்பாங்க. பல விதமான காரணங்களால் நிறைய பேர் விட்டு போயிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசல்ட் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறோம், எவ்வளோ ரெவென்யூ பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்றலாம் ரெண்டாவதாக இருந்தாலும், இந்த கோல் இந்த ஒரு 365 days விடாமல் வீடியோஸ் கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டாவதாக லாங் வீடியோஸுமே பார்க்குறோம், நிறைய பாட்காஸ்ட்டும் பார்க்குறோம், அப்படி அடிஷ்னல் எஃபர்ட்ஸுமே உள்ளே வந்திருக்கு. ஸோ இது எடுத்துக்கிட்ட எந்த ஒரு கோலில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கிறதுன்றது வந்து சீரியஸ்லி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்டு கோலை வச்சு ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டு எப்படி இருக்குது, இந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பிளான்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருந்துச்சு, அதை சொல்லும் போது நிச்சயமாக நம்மள மாதிரியான ஃபெல்லோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இது அல்காரிதம் இஸ் வெரி க்ரூஷியல்ல. அது வந்து எப்படின்னா நம்மளுடைய கன்சிஸ்டன்சியை வச்சு தான் அது நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணும். இவன் யார் உண்மையிலே ஒர்த்தா இல்லையான்ற மாதிரி அல்காரிதமே அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்சி பிளேஸ் அ மேஜர் ரோல், எஸ்பெஷலி கண்டென்ட் க்ரியேஷன் வரும்போது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது நான் மட்டும்தான் 360 வீடியோஸும் டெய்லி வீடியோ போட்டிருக்கேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு முன்னாடியே நிறைய பேர் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் தான் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. ஓகேவா? அப்போ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத சம்வேர் ஐ பிலீவ்ட் அது ஒர்க் ஆகும் அப்படின்றது. பட் கன்சிஸ்டன்சின்னு போகும்போது தெர் ஆர் சேலஞ்சஸ். அதாவது நம்ம ஸ்ட்ரென்த்து நம்ம வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் என்னுடைய வீக்னஸாக, அதுவும் எஸ்பெஷலி அந்த 200 days வீடியோஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா பேசிக்லி ஐம் அ சென்சிட்டிவ் பர்சன். மேபி ஒரு ஆண்டர்ப்ரனர் சென்சிட்டிவாக இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் என்னோட நேச்சர் அதுதான். நான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். ஏதோ ஒரு கமெண்ட்டில் என்ன ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப டீப்பாக யோசிப்பேன், ரொம்ப திங்க் பண்ணுவேன், ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பேன். அதை ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணலாம், அடுத்து அவங்க கேட்ட கேள்வி ஏதாவது பதில் சொல்லலாமா அப்படின்லாம் நான் அப்படியே ரொம்ப போட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். என்னுடைய பெரிய மைனஸ் அது அப்படிங்கிறது. எஸ்பெஷலி ஒரு பப்ளிக் ஃபோரம், சோஷியல் மீடியா இஸ் கைண்ட் ஆஃப் அ பப்ளிக் ஃபோரம் தானே. ஒரு பப்ளிக் ஃபோரமில் இது ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதிலேருந்து என்னுடைய சேலஞ்சிலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் எனக்குன்னு சில கோடுகள் போட்டுக்கிட்டேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் கமெண்ட்ஸ் பார்க்க வேண்டாம் அப்படின்றது. ஸோ மேபி அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷாக்கிங்காக கூட இருக்கலாம், என்னது அப்போ நீ கமெண்ட்லாம் பார்த்ததே இல்லையா அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அப்படியே இப்படி எட்டி பார்த்துட்டு வருவேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பட் இனிஷியல் டேஸ்லலாம் வந்து எனக்கு கொஸ்டின்ஸாக இருக்கிறது மட்டும் எனக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, இல்லை இந்த டாப்பிக்கை பற்றி பேச சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வரும். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதை அவங்க டீம்லேருந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த ப்ராசஸ் இருந்தது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங், என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் நம்பர் 1 இஸ் கமெண்ட்டை படிக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ கமெண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாதுன்றதுல ரொம்ப முடிவாக இருந்தேன். நம்பர் 2 இஸ் பெய்ட் ப்ரொமோஷன். டு பி ஃப்ராங்க், இப்போவும் என்னுடைய இன்பாக்ஸில் குறைஞ்சது ஒரு 30+ ரெக்வஸ்ட் இருக்குது பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண சொல்லி. பெரிய பெரிய ஆட்டோமொபைல்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், மொபைல் டிவைஸ்லாம் அனுப்புறேன்லாம் வேறு சொன்னாங்க. எங்கள் டீமில் எக்ஸைட்லாம் ஆகிட்டானுங்க, புது ஃபோன் வரப்போகுது அப்படின்னு. வேண்டாம், நோ சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக லோட்டஸ் பிஸ்காஃப் வீடியோ கூட பேமெண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டாங்க. என்னது லோட்டஸ் பிஸ்காஃப்க்கு வீடியோ பண்ண உடனே ஓகே அது ப்ரொமோஷனல் வீடியோ நினச்சிக்கிட்டாங்க போல் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த 2வது பிரின்சிபல் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இன்ஃபேக்ட் அந்த பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்றதால தான் நான் என் கம்பெனியவே ப்ரொமோட் பண்ணல எந்த வீடியோலையும். அதுதான் ரீசன். நான் எங்கேயுமே அந்த ப்ரொமோஷனல் ஆஸ்பெக்டில் வீடியோ இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன். நிறைய ஃபாரின் பிராண்ட்ஸை பற்றி பேசுவேன், KFC, மெக்டொனால்ட்ஸ், அது இதெல்லாம் பேசும்போதெல்லாம் யாருக்கும் அந்த கனெக்ட் வரல இது பெய்ட் ப்ரொமோஷன்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை நினைக்கல. ஆனால் இதே ஒரு வேளை கொஞ்சம் இந்தியன் பிராண்ட்ஸு, லோக்கல் பிராண்ட்ஸ் டச் பண்ணும்போது அந்த கமெண்ட்ஸில் ஒரு சிலதெல்லாம் பார்க்க முடியும், இது பெய்ட் ப்ரொமோஷன் தானே அப்படின்ற மாதிரி. ஓ இவங்க இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் முடிவு பண்ணேன், நம்ம ஊர் பிராண்டை பற்றி பேச வேணாம், அவங்களுக்கு தேவை ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் என்ன நடந்ததுன்ற நாலேஜ் போனால் போதும். அப்போ அது யாரை வச்சு சொன்னால் என்ன அப்படின்றதால தான் மோஸ்ட்லி இந்த ஃபாரின் பிராண்ட்ஸு, பாப்புலர் பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சு கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ
பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப டிட்டர்மைண்ட் தான் இருந்தேன். அண்ட் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது தப்புன்னெலாம் நான் எங்கேயுமே மீன் பண்ணல. நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதுக்கு முன்னாடி ஆண்டர்ப்ரனர்ஸ், கரெக்டாக இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கிடையாது. நம்ம யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக அது நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால் பெனிஃபிட்ஸ் நடக்குதான்ற அளவுக்கு மட்டும் நான் இன்ஷூர் பண்ணிட்டேனே தவிர இந்த மீடியமை வச்சு காசு பண்ணணும் அப்படின்றத நான் எங்கேயுமே யோசிச்சதே கிடையாது. ஸோ பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத என்னுடைய 2வது பிரின்சிபல். நம்பர் 3 இஸ் இன்ஃபர்மேஷன், ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் படிக்கிறோம், சொல்கிறோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறோம், நடந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா மக்களால் ஈஸியாக கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு 2 ஸ்க்ராலில் அடுத்த நியூஸில் கண்டுபிடிச்சிருவாங்க நான் மேலே சொன்னது பொய்யா கரெக்டாக அப்படின்றது. பட் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இஸ் சம்திங் வெரி பெக்கூலியரில். இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய பேர் பேசினதே கிடையாது. எஸ்பெஷலி தமிழில் வந்து ஐ திங்க் நம்ம தான் இதை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் கண்டென்ட் பண்ண ஆரம்பித்தது நம்ம தான். ஸோ அப்போ பிராண்டை பற்றியும் மார்க்கெட்டிங்கை பற்றியும் நம்ம தான் சொல்கிறோம் அப்படின்றப்ப நான் சொல்கிற கண்டென்ட்டாக அவங்க நம்புவாங்க ஆப்வியஸ்லி. அப்போ அது எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்கணும் அப்படின்றத நான் ஒரு பெரிய பிரின்சிபலாகவே வச்சுக்கிட்டேன். அதாவது ஜஸ்ட் லைக் தட், எங்கே இருந்தோ ஒரு வீடியோ பார்த்தோம், அந்த வீடியோவில் அவன் என்ன சொன்னானோ அதையே நம்மளும் சொன்னோம். இல்லை ஒரு ஆர்டிக்கிளை பார்த்தோம், அந்த ஆர்டிக்கிளில் இருந்து அப்படியே மறுபடியும் நம்ம அதை ஒப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷனையுமே வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன். இல்லை இது உண்மையிலே இவங்க தான் சொன்னாங்களா, அப்போ அந்த ஃபவுண்டரோட இன்டர்வியூ ஏதாவது இருக்கா, இது ரிலவெண்ட்டாக யூடியூப் வீடியோ இருக்கா, உண்மையிலே இந்த வருஷத்தில் தான் இது நடந்துதா, இந்த மாதிரி எக்கச்சக்க கிராஸ் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். அதெல்லாம் நடந்து அது என்ன கன்வின்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வீடியோவாக நான் பண்ணுவேன். இல்லை இது யாரோ எங்கேயோ சொல்லியிருக்காங்க, இதை சும்மா அப்படி அடிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி வந்தால் கூட அந்த என்டையர் கண்டென்ட்டே ரிஜெக்ட் பண்ணுவேனே தவிர அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு போயிடக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பேன். ஸோ இந்த 3 பிரின்சிபிள்ஸை இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 365 டேஸும் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ மேபி அதுதான் இந்த டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எங்கேயும் என்ன அந்த கவனச்சிதறல் இல்லாமல் இந்த 365 நாளும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சீரியஸ்லி இட் இஸ் வெரி இன்சைட்ஃபுல். ஒன்றை மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க, இல்லை ஆண்டர்ப்ரனராக இருந்து எஜுகேட் பண்ணுவோம் ஆடியன்ஸை அப்படின்னு சொல்லி வீடியோ போட வர அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இது இன்சைட்ஃபுல்லாக தான் இருக்கும் விக்கி. அண்ட் இதோட சேர்த்து எல்லாரோடுமே அந்த கமெண்ட்ஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்ற கருத்து ஒன்றும் என்ன கேட்டால் தப்பான பாயிண்டெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், இது நீ பிரின்சிபலாக வச்சுருக்க அப்படின்னும் போது கேட்கும் போதே நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போது ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதில் வந்து நம்மளோட பாரதி பாஸ்கர் மேடம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் இன்ஃப்ளூயன்சர் மீட்டப் மாதிரி ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் சொன்னாங்க இந்த கண்டென்ட் கமெண்ட்ஸில் வந்துட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸை வந்து போட்டு அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுறது எல்லாமே எப்படி கடந்து வரீங்க அப்படின்னும் போது தயவுசெய்து அதை பெருசாக மனசில் ஏற்றிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா சென்சிட்டிவ் ஆகுறதோ இல்லை வந்து கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுறதோ எல்லாருக்கும் காமனாக நடக்கும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அப்படி நீ எடுத்துக்கிட்ட பிரின்சிபலாக இருக்கலாம். பாரதி பாஸ்கர் மேடம் சொன்ன மாதிரி அந்த மாதிரி கமெண்ட்ஸுகளை கடந்து போகிறது மட்டும்தான் நல்ல விஷயம். அப்போ தான் நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம போய் சேர முடியும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, தப்பாக கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ஒரி பண்ண வேண்டியது இல்லை. அண்ட் இந்த கோலை நீ இந்த பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்ணி அக்காம்ப்ளிஷ் பண்ணது நிச்சயமாக எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெரி நைஸ். அடுத்ததாக இந்த ஜேர்னி அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் அது இதெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் பீப்புள் ஆர் ரெகக்னைசிங், தெரியுது, பார்க்குறோம், பேசுகிறோம் அப்படின்னும் போது இந்த ஜேர்னி எப்படி இருக்குது, மேபி ஜேர்னின்றது தாண்டி இந்த ஜேர்னியில் ஜாய்ஃபுல்லான மூமெண்ட்ஸ், இதெல்லாம் நிஜமாக எனக்கு ஹாப்பியாக தான்ப்பா இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது? சரி, நம்பர் 1 இஸ் பீப்புள் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறது. அது வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு பப்ளிக் பிளேஸில் யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு நீங்கள் தானே அந்த பிராண்டை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணும்போதே அது ஹாப்பியாக தான் இருக்கும். அது டெஃபினட்டாக எனக்கும் இருந்திருக்கு. அதுக்குன்னு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 பேர் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் பப்ளிக் பிளேசஸில். ஸோ பார்த்த ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இன்சைட்ஃபுல்லாக இருக்குது, நான் ஒரு நாளும் ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், அதை என்னுடைய பிஸ்னஸில் நான் அப்ளை பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணேன், எங்கள் ஆஃபீஸில் உங்கள் வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபன் பண்ணலை, விலாகோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, என்டர்டெயின் பண்ணலை, நம்ம ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்ன்றப்ப அஃப்கோர்ஸ் அதுக்கான டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப நீஷ் ஆடியன்ஸ் தானே, ரொம்ப கம்மி தான் அதுக்கு.
அப்போ அது அவங்கள போய் சேரும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கும் போது அது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம கொடுக்குற கண்டென்ட் யாருக்கோ எங்கேயோ வேல்யூபிளாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கான ஒரு பெரிய ஜாய்ஃபுல் மூமெண்ட்டாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கமெண்ட்ஸில் அஃப்கோர்ஸ் நான் எப்போவுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்பப்போ என்னடா இது வியூஸ் கம்மியாக இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே இல்லை அப்படின்னு அப்பப்போ ஃபீல் பண்ணும்போது மணி அடித்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் வரும். ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்டர் ரேட்டட் சேனல், இந்த அண்டர் ரேட்டட் சேனல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர் ரேட்டட் சேனல், ஏன் இவருக்கு வியூஸ் போகவே இல்லை, ஏன் இந்த சேனலை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதே கேள்வி தாங்க நானும் கேட்குறேன், ஏங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எனக்குள்ளேயே நான் நினச்சிப்பேன். ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்னா கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கேட்குறது, இதெல்லாம் வந்து வேற யாரோ கிரியேட்டர்ஸ்க்கு நடந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நமக்கு நடக்குது அப்படின்றப்ப அது ஒரு மாதிரி மிராக்கிளாக இருக்கும். என்ன பார்த்து கேட்டாங்களா, அது மாதிரி வீடியோ வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணால் கோவமாக கேட்குறது, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா, ஏன் வீடியோ எவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது. இதெல்லாம் எனக்கு திருப்பி டீமில் சொல்லும் போது நம்ப மாட்டேன். அப்புறம் கமெண்ட்டாக காட்டுவாங்க, இங்கே பாருங்கள் உண்மையிலே கேட்குறாங்க உங்கள் வீடியோ லேட்டாக வருது அப்படின்னு சொல்லும் போது தான் ஓகே. ஸோ நம்மளை கேர் பண்ணுற ஒரு நெட்வொர்க்கை வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலே இவங்க நம்மளை கேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இன்னும் ரிலையபிளாக இருக்கணும், இன்னும் ட்ரஸ்ட்வர்தியான கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அப்படி தான் எனக்கு அது ஒரு ஃபியூவலாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ், அந்த கமெண்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கமெண்ட்ஸ், அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. சூப்பர். இப்போது ரீசெண்ட் டைமில் காலேஜஸ்க்கெலாம் போகிறீங்க, ஸ்டூடெண்ட்டெல்லாம் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது பிராண்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேருந்து ஃபஸ்ட் லைன் ஆஃப் கான்டாக்ட்ஸில் நாங்கள் இருக்கிறனால எங்களை தான் ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்போது நிறைய ப்ரொஃபஸர்ஸுமே சொல்லுவாங்க, வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்க்குறோம், விக்கியோட வீடியோஸ்லாம். இன்ஃபேக்ட் ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, விக்கி சார் வந்து இந்த வீடியோலாம் போடுறாருல, இதெல்லாம் எடுத்து நான் போய் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் வந்து நோட்ஸாக கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்படி பார்க்குறேன்? ஐ see that as a responsibility. அவ்வளோதான். நம்ம நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணி வளர்ந்துருக்கோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ அது எல்லாமே மறுபடியும் கிவிங் பேக்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரியான யங்கர் ஜென்ரேஷனுக்கு, இந்த ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகிறவங்களுக்கு நம்ம போய் சொல்கிறது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ அது மாதிரி நான் அந்த விஷயங்களையும் ரொம்ப பெக்குலராக சொல்லிடுவேன். இது வந்து சும்மா சீஃப் கெஸ்ட்டாக வர்றதோ இல்லை அவார்ட் மட்டும் கொடுக்குற அந்த மாதிரியான அக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறது. உண்மையிலேயே அங்கே வந்து லெக்சர் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேச சொல்லணும் அப்படின்னு நான் மட்டும்தான் ஐ சூஸ் தட். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ், ஏன்னா அவங்களுக்கு சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை கொடுப்பாங்க, அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்களுக்கு சேர்த்து சொல்லும் போது அது அவங்களுக்கு ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கும், வேல்யூபிளாக இருக்கும். நாளைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஆமாம் இப்படி இப்படி பேசியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கேட்டிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் நான். ஸோ எஸ், ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு யூடியூபர் ஆர் இன்ஃப்ளூயன்சர் இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை காலேஜுக்கு கூப்பிடுறதுல நிறைய மிக்சட் ரிவ்யூஸ்லாம் இருக்குது. யாரை கூப்பிடணுன்னு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய அங்கங்கே சில ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்றத வந்து நான் அதை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போனால் டெஃபினட்டாக அது வேல்யூபிளாக இருந்தால் மட்டும்தான் போகணும், நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த ஃபேமை மட்டும் இல்லை அந்த பாப்புலாரிட்டியை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். சூப்பர். அடுத்ததாக ஒரு நல்ல கொஷின், இது நானாக யோசிச்சது, சிந்திச்சது. இந்த ஜேர்னி ஒரு 2 வருஷம் கண்டென்ட் க்ரியேட்டராக கண்டென்ட் போட்டு தினம் வீடியோலாம் கொடுக்கறது தாண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய இப்போது இந்த லாங் வீடியோ சீரிஸ் நிறைய பேரை போய் சந்திக்கிறேன், நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது உனக்குள்ளே எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கு? ஏன்னா ஒரு புக்கு படித்தாலே ஒருத்தருக்குள்ள ஒரு மாற்றங்கள் இருக்கலாம், ஒரு படம் பார்த்துட்டு வந்தாலே ஒரு சிலர்லாம் ஹேர் கட் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. இப்போ 2 வருஷம் தொடர்ந்து ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கணும் போது இது உனக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பர்சனல் சேஞ்சஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அது வந்து ஒரு பர்செப்ஷன் சேஞ்சாக கூட இருக்கலாம், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி ஏதாவது பர்செப்ஷன் சேஞ்சஸ் நடந்திருக்கா? பர்சனலி ஆஸ் ஐ செட் பிஃபோர், கான்ஃபிடென்ஸ் அந்த லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நான் பார்க்குறேன். இன்னொன்று நான் சொன்னல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு,
அது ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு சிவகார்த்திகேயன் இன்டர்வியூவில் கூட சொல்லுவார், ஃபஸ்ட்டுலாம் நம்மளை சொல்லிட்டா நான் ரொம்ப வருத்தப்படுவேன், இப்போல்லாம் நானே அந்த மீமை பார்த்து சிரிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அப்போ யோசிப்பேன் எப்போ நமக்கு அந்த மென்டாலிட்டி வரும் அப்படின்னு. ஸோ இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை இப்படி இருக்கக்கூடாது, அவங்க அவங்களுடைய ஃபீட்பேக் தானே சொல்கிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் தானே சொல்கிறாங்க, அதை ஏன் நம்ம பர்சனலாக எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்க போகிறோம். பட் அதை கடந்து போக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எபிலிட்டியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிக்கிறேன். அதால் தான் சொன்னேன்ல, இப்போ அப்பப்போ கமெண்ட்டை போய் இப்படி எட்டி பார்த்துட்டு வருது. சரி பரவாயில்ல, அது கொஞ்சம் நேரத்தில் மறக்க ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்லாம் மறக்க மாட்டோம், இப்போ கொஞ்சம் நேரத்தில் அதை மறக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ பர்சனலாக கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஓவர் கம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். அண்டு ப்ரொஃபஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது 75,000 பீப்புள் எவ்ரிடே, கரெக்டாக? ஸோ இது சாரி இந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, 75,000 மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு சில வீடியோஸ்லாம் 100K மில்லியன் வியூஸ்லாம் போயிட்டுருக்கு. அவ்வளோ பேர் மக்கள் பார்க்குறாங்க, என்ன ஃபாலோ தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஈவன் அல்கரிதம்ஸே அதுக்கு இன்னும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஃபைன். ஸோ மீட்டிங் நியூ பீப்புள் எவ்ரிடே இல்லை, அது ஒன் வே கம்யூனிகேஷனாக பார்க்கல. அவங்க மறுபடியும் அதுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எய்தர் த்ரூ கால், டிஎம், கமெண்ட்ஸு, இந்த மாதிரி வர ரெஸ்பான்ஸில் ஐ எம் ஸ்டார்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிறேன் நான். ஓகே இப்படிலாம் இருக்காங்களா. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பிஸ்னஸுடைய ரெக்குயர்மெண்ட் சொல்லும் போது, இல்லை பிஸ்னஸில் இருக்கிற ப்ராப்ளம் சொல்லும் போது, அப்போ அதுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ 365 days 365 வீடியோஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது எவ்ரிடே லேர்னிங் தான். ஏன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் 1 minute 1.5 minutes பார்க்குற கண்டென்ட்டுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு 3 hours 4 hours எஃபர்ட் இருக்குது ஒரு வீடியோக்கு பின்னாடி. ஸோ அதை பற்றி என்டையராக படிப்போம். படிச்சுட்டு இதில் எந்தெந்த டேட்டா மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி கம்பைல் பண்ணுறது, இந்த ஒரு லேர்னிங் இருக்குல்ல, இதனால் பர்சனலாகவும் நான் நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன் நிறைய. ஸோ அந்த வகையிலையுமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் இட் இஸ் அ பாசிட்டிவ் திங் தான். உங்களுக்குள்ள நடந்த மாற்றம்னா என்னது, ஒரு வரியில் சொல்ல முடியுமா? ஐ எம் மோர் கான்ஃபிடென்ட். ஏன்னா எனக்கு பேசிக்காகவே அந்த இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், எதுக்கு இப்போ நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ அது கொஞ்சம் எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு விழா, அந்த ஒரு லெவல் கொஞ்சம் பிரேக் ஆகி, ஓகே நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுல என்ன தப்பு. இன்ஃபேக்ட் இந்த வீடியோவுமே நான் அப்படி தான் யோசித்தேன், நம்ம இப்போ பண்ணணுமா, எப்படியும் எந்த சேனலும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, நம்மளே உட்காந்து நம்மளே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸுமே ஒரு பர்சனல் எலிவேஷன் தான் பார்க்குறேன். சூப்பர், வெரி நைஸ். அடுத்ததாக எப்படி தான் செலிப்ரேட் பண்ண போகிற? இந்த ஒரு 365 நாள் பண்ணியாச்சு, அந்த ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னும் போது ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருக்கீங்களா? செலிப்ரேட்ன்றதும் மறுபடியும் வந்து அதுவுமே ஒரு ஹையர் நோட்டில் இருக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் அக்டோபர் முடித்து நவம்பர் என்ட்ராகும் போதே டீமோட டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரி அடுத்த 2 months தான் இருக்குது. இதை ஜஸ்ட் லைக் தட் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு வீடியோ போட்டாச்சு, முடிச்சாச்சு. December 31 ஒரு வீடியோ முடிச்சிட்டோம், ஹாப்பி நியூ இயர் சொல்லி வீடியோ முடிக்கலாம். இல்லை ஒரு மாதிரி ரொம்ப சவுண்டாக மெமரபுளாக இந்த அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் முடிக்கலாம். இந்த பாத் நம்ம தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஐ சோஸ் த செகண்ட் பாத். இது மறுபடியும் ஏன்னா ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம சவுண்டாக கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்றப்ப சரி எப்படி பண்ணலான்றப்போ ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் டு த ஃபாலோவர்ஸ், கிவ் பேக் சம்திங், ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்றப்போ கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், எங்கேருந்து கண்டென்ட் எடுக்கிறீங்க, எங்கே இவ்வளோ இன்ஃபர்மேஷன், டெய்லி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு நாளும் புது இன்ஃபர்மேஷன், அது எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் சோர்ஸாக இருந்தால் நான் அதை எடுத்து ஷேர் பண்ணிடுவேன், இங்கே இருந்தாங்க எடுக்கிறேன் அப்படின்னு. இது ஒரு பர்டிகுலர் சோர்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஒரு சில நேரத்தில் வீடியோ பார்ப்போம், இல்லை ஒரு சில நேரத்தில் கமெண்ட்ஸ்லேருந்து வரும், ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு ஆர்டிக்கல்லேருந்து வரும், கரண்ட் அஃபேர்ஸ், திடீர்னு இம்மீடியட்டாக நடக்கிற ஏதோ ஒரு அஃபேரை வச்சு மறுபடியும் ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு சிங்கிள் பர்டிகுலர் சோர்ஸ்னு எங்கேயுமே கிடையாது. பட் எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு இடத்துல இருந்தால் நான் படித்து தெரிஞ்சுப்பேன்ல அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்றப்போ ஒரு புக்கு எழுதலாம். அப்போ அந்த புக்கை எழுதி ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஸோ ஐம் ஆக்சுவலி ரைட்டிங் அ புக். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்பெயின்ஸ், நான் படித்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன கேம்பெயின்ஸ், ஒரு சிலது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம், பட் வீடியோவில் இல்லாத நிறைய கேம்பெயின்ஸ், அதையுமே வந்து ஒரு பேராகிராஃபாக இல்லாமல் பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன பிரச்சனைக்காக இந்த கேம்பெயினை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதை எப்படி க்ரியேட்டிவாக பண்ணாங்க, இதனால் என்ன டேக்அவே நடந்தது அப்படின்ற மாதிரி செக்மெண்ட் வைஸ். ஸோ ஒரு
ரேண்டமாக ஒரு கேம்பெயின் எடுத்தால் ஒரு 2 to 3 minute ரீடில் அவங்களுக்கு அந்த கேம்பெயின் புரியணும், அதனால் என்ன டேக்அவேன்றது தெரியணும், அண்ட் அவங்க பிஸ்னஸ்க்கு அதை எப்படி அப்ளை பண்ணலான்ற ஒரு ஐடியா வரணும் அப்படின்ற மாதிரி ஐ எம் ரைட்டிங் அ புக். ஸோ ப்ராப்ளி இந்த வருஷத்துடைய எண்டுக்குள்ளே அந்த புக்கு ரெடி ஆயிரும். ஸோ அது அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் அதை சேல் பண்ணி அதுலேருந்து ரெவென்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அஃப்கோர்ஸ் அதோடைய மேக்கிங் காஸ்ட் என்னவோ அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். பட் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஏதோ ஒரு நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அந்த ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் அந்த புக்கை வந்து ஆடியன்ஸ் யார் வேணாலும் அந்த புக்கை வாங்கிக்கலாம். பிராண்ட் மேக்கர் விக்கீஸ் ஆத்தராக போகிறவ இல்லை அதை ஆத்தர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் என்னுடைய சொந்த கருத்து அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து பிராண்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்குற ஒரு புக்கெல்லாம் கிடையாது. அது ஒரு தொகுப்பு. இவ்வளோ நாள் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தொகுத்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். சூப்பர், வெரி நைஸ் ஐடியா டு செலிப்ரேட். ரொம்ப நல்ல ஐடியா இந்த அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. நிச்சயமாக இந்த புக் எஃபர்ட் நல்லா வரணும். வெளியே வரும்போது அது ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும். அது ஒரு ரிமார்க்காக இருக்கும்ல, அந்த புக்கு வந்து ஒரு ரிமார்க், ஒரு டிக், தட் இஸ் தட் ரிமார்க். அடுத்ததாக ஒன்று பண்ணிவிட்டு வேறு ஒன்று ரிமார்க் பண்ணி வைக்கிற மாதிரி நிஜமாகவே ஒரு நல்ல ஐடியா இது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் விக்கி. நிறைய விஷயங்கள் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோமோ, என்னெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியணும்னு நினச்சோமோ, ப்ளஸ் நம்ம கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாமே, அவங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோமோ, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2025 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீரியஸ்லி உண்மையாகவே எனக்குமே நீ சொன்ன பல இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம 2 டீமாக பிரிஞ்சு வேலை செய்கிறதுனால இப்படி ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன தேவை, என்ன போகணும் வரணுன்றத மேற்பார்வையில் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி முடியுமே தவிர உள்ளே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருந்ததான்றது எனக்குமே தெரியாது. இதுலேருந்து எனக்குமே நிறைய டேக்அவேஸ் இருக்குது. அண்ட் இதோடு சேர்த்து 2026க்கும் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா என்னோட அந்த டிஸ்கஷன் அப்படியே முடிச்சுக்கிட்டு போய் அடுத்த வேலையை பார்ப்போம். 2026 டு பி ஃப்ராங்க் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. ஏன்னா இந்த 2025 வந்து ஒரு 3 மெயின் கோலாக வச்சுருந்தேன். இந்த 3 அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஐல் பி வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங், பாட்ஷா படத்தில் ரஜினி வந்து 3 விளக்கு ஏற்றுற மாதிரி மொதல் விளக்கு என்னது அப்படின்னா இந்த சேனல் வந்து 365 days 365 கண்டென்ட் பண்ணணுன்றது தான் மொதல் விளக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மொதல் விளக்கு ஏற்றியாச்சு. 2வது விளக்கு 5 வருஷமாக சேனல் ஆரம்பித்து அப்படியே கிடக்கு, என்னைக்கு இது மானிட்டைஸ் ஆகும், ஏதாவது காசு பார்ப்போமா அதுலேருந்து அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி இந்த வருஷம் மானிட்டைசேஷனும் எனேபிள் ஆகிடுச்சு. காசு வந்துருச்சான்னு கேட்காதீங்க, இப்போ தான் எனேபிளே ஆயிருக்கு. ஸோ மானிட்டைசேஷன் ஒரு வழியாக சேனல் எனேபிள் பண்ணி கொடுத்துட்டேன். பிராண்ட் மேக்கர் விக்கீஸ் இங்கே பாருங்க, யூடியூப்ல ஏர்ன் பண்ணிட்டாரு, இந்த கார் வாங்கிட்டாரு. பின்னாடி தம்ப்நெயில் பண்ணுவானுங்க நம்ம பசங்களே, சொகுசு பங்களா அப்படின்னு. வருமா சீக்கிரமா தெரில. ஸோ 2வது விளக்கும் ஏற்றியாச்சு, சேனல் மானிட்டைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். 3வது ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தால் அந்த சில்வர் பொத்தானையும் வாங்கி இந்த செவத்துக்கு பின்னாடி மாட்டலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அது என் கையில் இல்லை, மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதையும் இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 3வது விளக்கையும் ஏற்றி ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட 2026 ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் ஐடியாவாக இருந்ததே தவிர, ஏன்னா இந்த ஜேர்னி இப்போ நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணுறோம், ரொம்ப மெமரபுளாக ஷேர் பண்ணுறோன்றதை தாண்டி இதுக்கு பின்னாடி ஒரு டீம் வேலை பார்த்ததில்ல லிட்ரலாக போராடிட்டாங்க. ஏன்னா 365 daysன்றப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்ட் வேலை பார்த்துருக்காங்க, டே அண்ட் நைட்ஸு. ஏன்னா நான் அந்த கமிட்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதை தாண்டி அவங்களுக்கும் அது ஒரு கமிட்மெண்ட்டாக மாறிடுச்சு. சொன்ன டேட்டுக்கு வீடியோ எடிட் பண்ணணும், அவன் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவனும் அதை ஃபாலோ பண்ணணும், அண்டு யார் எங்கே இருந்தாலும் 11 மணிக்கு ஆனாலும் போஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த 1 year ஸ்ட்ரகில் அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம், கொஞ்சம் அதை ரீப் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோன்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ 2026 டெஃபினட்டாக வீடியோஸ் வரும். ஆனால் அது என்ன பேட்டர்னில் வரப்போகுது, எப்படி பண்ண போகிறோம், வேறு என்ன கைண்ட் ஆஃப் நியூ சீரீஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் ஸ்டில் அண்டர் டிஸ்கஷன். ஸோ கூடிய விரைவில் அதுவும் தெரிய வரும். சரி, ஓகே, நீ என்ன கேட்கணும்னு நினச்ச கேள்விலாம் கேட்டல, கேட்டாச்சு. மக்கள் கேட்குறாங்கன்னு நினச்சி நீயா நிறைய கேள்விலாம் போட்டு எனக்கு கேள்வியாக கேட்டு கொண்டுட்டேன். அவங்க கேட்ட கேள்வியாக அதில் இருந்ததுடா. நம்மளும் சில விஷயங்கள் தெரியப்படுத்தணும் கேட்ட கேள்விகள் கொஞ்சம் இருக்கலாம், அவ்வளோதான். சரி, மகிழ்ச்சி. இப்போ நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், வெயிட் பண்ணுங்க. ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது அப்படி சொல்லி கூப்பிட்டு வரலையே. பரவாயில்ல, நான் கேட்பேன். நானும் ப்ரிப்பரேஷனாக வரணும்ல. சரி, அஃப்கோர்ஸ் இது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்றது இந்நேரம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வந்தாலே 50-50, நீ என்ன வேலை பார்த்த நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஜென்ரலாக எல்லா கம்பெனிஸும் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் இருக்கிற எல்லா வேலையும் தலையில் தூக்கி போட்டு நான் யூடியூப் வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு ஜாலியாக வந்துட்டேன்.
வீடியோ பண்ணும்போது அது இதுன்னு வாங்கி திங்கிறது, இல்லை நான் வீடியோ எடுக்க போகிறேன்ட்டு வேறு ஊரை பார்த்து போகிறது, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் டைம் யூடியூபராகவே மாறி நான் பாட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன், அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் வந்துட்டுருக்கேன். ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு ஒரு சில நேரத்தில் அதுவுமே வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். நான் அந்த டிஸ்ட்ராக்ஷன் சொன்னல, எனக்கு அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகிற ஒரு விஷயமும் அதுவும் தான். என்னடா இது, எல்லா வேலையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் போராடிட்டு இருக்கான், கஷ்டப்படுறான். ஏன்னா நீ கிளைண்ட் விசிட்னு ஒரு ஊருக்கு போகும்போதும் நம்ம இங்கே ஜாலியாக ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்து வீடியோ போயிட்டு ஹே திஸ் இஸ் விக்கி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இவன் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பட் நீ அப்பப்போ வந்து டேய் இந்த வீடியோஸ்னால தானே நமக்கு இங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நீ நிறைய அப்பப்போ வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ உன் சைட்லேருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பர்சனல் பிராண்டிங் ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ், இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் அந்த அதர் சைடு ரீப் பண்ணுறீங்க, அது எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் உன் சைட்லேருந்து சொன்னால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1 2-3 கேள்விகள் கேட்டுட்டேன். ஒன்று, வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்கேன், நீ ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துட்ருக்க. இன்னொன்று வந்துட்டு பர்சனல் பிராண்டிங் வந்து நமக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னும் போது, நம்பர் 1 பார்ட்னர்ஷிப் ஒர்க்னு வரும்போது 50% இதை இவ்வளோ தூரம் நான் தூக்கிட்டு வந்து வச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் தூக்கிட்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது என்றைக்குமே எனக்கு ஒர்க் லோடாக நான் பார்த்தது இல்லை. ஸோ அதுதான் நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 இஸ் அதே மாதிரி நீ போட்டுட்ருக்க எஃபர்ட்டை என்ன மாதிரியான வேல்யூவை பில்டு பண்ணுது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். ஐ எம் த ஒன் ஹூ ஹார்வெஸ்டிங் ஆல் த பெனிஃபிட். ஏன்னா அந்த நீ வீடியோ போட்டுற இன்ஃபேக்ட் கமெண்ட்ஸு ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்து வந்து காமிப்போம், நெகட்டிவ் கமெண்ட்ஸில் இதெல்லாம் இருந்தது இம்ப்ரூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சட்டிலாக சொல்லுவேன். இல்லைனா உன்னோட கேமரா டீம் கிட்ட, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட உனக்கு தெரியாமல் சொல்லி அனுப்புவோம், இதெல்லாம் இப்படி பண்ணிருங்க, அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அதாவது என்னன்னு அவன்கிட்ட சொல்லாதீங்க, நீங்களாம் மாற்றிருங்க அப்படின்னா டீமுக்கு உனக்கே தெரியாமல் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உன் டீமுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். அவங்க தேவையான மாற்றங்களை அப்பப்போ பண்ணிவிடுவாங்க. நீயா அந்த முடிவு எடுத்த மாதிரி உன்னை ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அந்த வேலைகள்லாம் செஞ்சுருவாங்க. பட் ரிசல்ட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது நம்பர் 1 இட் இஸ் கிரியேட்டிங் அ வேல்யூ லைக் எனிதிங். கரெக்டாக நம்மள மாதிரியான ஒரு சின்ன ஏஜென்சி ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 2 ப்ரொஃபஷனல்ஸு வெளியே வந்தாங்க, வேலை பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய விசிபிலிட்டி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணிட முடியாது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸு அதுக்கான ஃபீஸபிலிட்டியை கொடுத்துருக்குன்னா we are rightly using it. அப்போது நம்மள மாதிரி அதை யாரை யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அதுதான் கிடைக்க போகுது. அப்போ இந்த வீடியோலேருந்து ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் 5+ countries we are getting inquiries and we are having clients today. It is a fact. கரெக்ட். நம்ம வேறு எப்படியும் அவங்கள ரீச் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா தமிழ் பேசும் மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருந்து நம்ம வீடியோ அங்கெல்லாம் பறந்து போய் அவங்க பார்க்குறாங்க, அங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. they observe it, அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. அப்போது ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேக்டருக்கான 100% இருக்குது. அதுக்கு காரணம் the efforts you have invested in your videos. இந்த வீடியோ மார்க்கெட்டிங் எஃபர்ட்டு பர்சனல் பிராண்டாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஹியூஜ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. இட் ஆடட் அ வெரி கிரேட் வேல்யூ டு மெட்ராஸ் கிரியேட்டிவ்ஸ்னு ஜஸ்ட்டு நம்ம பேர் வச்சிட்டோம். பட் த வேல்யூ, அதுக்கான ஷேப்பு, அதுக்கான பவர் எல்லாமே ஆட் பண்ணுறது இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த என்டையர் ஜர்னி ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அது வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அண்ட் ஃபினான்ஷியலி நிறைய பிஸ்னஸை வின் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் அதையுமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறதுனால அடுத்தடுத்த பிஸ்னஸஸும் பில்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி நைஸ் ஜர்னி. வெரி நைஸ் கண்ணா, தேங்க்யூ ஃபார் த கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா இவ்வளோ நாள் எனக்குள்ளே உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் அது. சரி, அதாவது தான் வந்துட்டு அதை கேள்வியாக கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதை கேட்டேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி நவ். ஓகே, அப்போ நம்ம பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் கம்பெனிக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றது கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் டு எண்ட் திஸ் வித் அ குட் நோட், ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் நிறைய புக்ஸ் படிப்போம். கண்ணாவும் நிறைய புக்கு படிப்பான், நானும் நிறைய புக்கு படிக்கிற பழக்கம் உண்டு. பட் இந்த ஒரு வருஷமாக வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோஸில் எங்கேஜ் ஆனதால் கண்டென்ட் படிக்கவே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அடிஷ்னலாக புக்ஸ் படிக்கிறதுக்கு எந்த நேரமும் கிடைக்கல. ஆனால் ஒரு சில நேரத்தில் நானும் கண்ணாவும் எங்கேயாவது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பப்போ அவன் படித்த புக்கிலேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எனக்கு கொடுப்பான். இந்த மாதிரி ஒரு சாப்டர் ஒன்று படித்தேன், அதை கேளு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் வந்து எவ்ரி இயர் ஒரு பர்டிகுலர் ஃபிலாசபியை என்னுடைய ஃபிலாசபி ஆஃப் த இயராக நான் செலக்ட் பண்ணிப்பேன். அப்படி இந்த 2025 ஐ டுக் அ ஃபிலாசபி
எங்கேயோ கேட்ட ஒரு விஷயத்த அது வந்து நான் பிளான் பண்ணிலாம் படிக்க மாட்டேன். அது எங்கேருந்தோ எனக்கு வந்து கிடைக்கும். யாரோ சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு புக்கில் திடீர்னு அது படிச்சிருப்பேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அது ஒன்று மட்டும் ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும். இது ஏதோ ஒன்று சொல்ல வருதுல்ல அப்படின்ற மாதிரி அது பர்சனலாக எனக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி 2025ல் நான் எனக்கான ஃபிலாசபியாக எடுத்துக்கிட்டது, இட் இஸ் நாட் அபவுட் ஹூ இஸ் ரைட், இட் இஸ் அபவுட் வாட் இஸ் ரைட். இது வந்து ஒரு பெரிய ஒரு மிரரை வந்து பிரேக் பண்ணுச்சு. அதாவது நம்ம எப்போவுமே வந்து ஜட்ஜ் பண்ணுவோம்ல, இது இவங்க சொன்னதா, அப்போ வேணா விடு, அப்போ நான் ஒன்று முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நான் எடுத்த முடிவு தான் ஒரு சில நேரத்தில் கரெக்ட் அப்படின்லாம் தோணும். ஸோ எனக்கு அந்த ஒரு இம்ப்ரெஷனை வந்து இந்த இது பிரேக் பண்ணுச்சு. இப்போ யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு யார் சொன்னாங்க அந்த வாய்ஸ் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு யார் சொல்கிற சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது பர்சனலாக வந்து பிஸ்னஸில் வரும்போது இந்த கிளைண்ட்டோட அடிக்கடி இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நடக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இல்லை நான் பண்ணது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து எப்போவுமே இருக்கும். ஆனால் இந்த ஃபிலாசபி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கிளைண்ட் ஏதாவது சொன்னாலும் அதையும் கண்ண மூடி கேட்பேன். ஓகே, இப்போ கிளைண்ட் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நம்ம தான் பண்ணோம், ஆனால் கிளைண்ட் இப்போ ஏதோ ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அது என்னன்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் அது ஒரு வேளை வேலிடாக இருக்கும், கரெக்டு தான் ஏன்னா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அது வேலிடாக இருக்கும்போது அது ரைட், அந்த சுச்சுவேஷனுக்கு அதான் ரைட் அப்படின்னா இமீடியட்டாக நான் அதை எந்த ஈகோவும் இல்லாமல் எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் இல்லாமல் இமீடியட்டாக அதை ஓகே சொல்லுவேன். கரெக்டு, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, இந்த இடத்துக்கு இதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஃப்ரீடமாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு ஃபிலாசபி. ஸோ இந்த ஒரு வருஷம் நான் அதை ஃபாலோ பண்ணதில் ஐ காட் ஹியூஜ் கிளாரிட்டி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிலாசபி வந்து டெஃபினட்டாக நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இது மெயினாக சொன்னது எதுக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கண்ணா வந்து ஒரு புக்லேருந்து ஒரு சாப்டரில் ஒரு விஷயம் சொன்னான், இது கண்டிப்பாக உனக்கு தான் தேவை, மேபி இது உன்னுடைய அடுத்த ஃபிலாசபி ஆஃப் த இயராக இது நீ செலக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மனிதனின் வேலை முடியும் இடத்தில் பரம்பொருளின் வேலை துவங்குகிறது அப்படின்னு. நான் இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நான் அந்த ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இல்லைடா, அந்த 2 விளக்கு ஏற்றிட்டேன், இந்த 3வது விளக்கு இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரலடா அப்படின்னா அது உன் கையில் இருக்கா அப்படின்னு கேட்டான். இல்லை, என் கையில் இல்லை, நீ உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, இதுக்காக நீ ஒன்று செய்யணும்னு நினச்சா அதை செஞ்சிட்டியா அப்படின்னு. முடிச்சிட்டேன், 365 days 365 வீடியோஸ் பண்ணிட்டேன், அப்போ உன் வேலை இங்கே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ இதை யோசிக்காத அப்படின்னா. எனக்கு ஒரு பக்கம் அது ஒரு மாதிரி என்லைட்னிங்காக இருந்தது. ஆமாம் இல்லை, ஏன்னா இங்கே மனிதனாக உன் வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன் கையில் எதுவும் இல்லை, இப்போ பரம்பொருள் அதோடைய வேலையை பார்க்கும் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். சீரியஸ்லி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எவ்ரிடே காலைல உட்காந்து இப்படி ரீஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருப்பேன், சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ ஏறி இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டே இருப்பேன். அதை கேட்டதுலேருந்து நான் அதை பார்க்குறத விட்டுட்டேன். இல்லை வேணாம், இதுக்கப்புறம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஸோ எஸ், பேசிக்கலாக நாங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் தான். ஐ பிலீவ் இன் தட். அப்போது இங்கே பரம்பொருளின் வேலை ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய 2026க்கான ஃபிலாசபி. இந்த மாதிரி கண்ணா வந்து நிறைய புக்கெல்லாம் படித்து அப்பப்போ இந்த மாதிரி ஞானம் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நான் ஒரு வேளை படிக்கல அப்படின்னாலும் அந்த டச்சு விட்டுறக்கூடாதுன்றதால இந்த மாதிரி சில ஞானங்கள் கொடுப்பான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீ படித்த ஏதாவது ஒரு இன்சைட் ஷேர் பண்ண அப்படின்னா சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிச்சிடலாம். அகைன் இப்போது ரீசெண்டாக அந்த புக் தான் போயிட்டுருக்கு. ஐ மீன் ஒரு புக்கை படிச்சுட்ருக்கேன். இட் இஸ் அன்போஸ்டட் லெட்டர்ஸ், மகத்ரியாவோட புக்கு. அது தமிழில் வந்து தாயம். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மனிதர்களோட வாழ்க்கை இருக்குல்ல, எதுக்கெல்லாம் போட்டு அவங்கள ஒவ்வொருத்தரும் காயப்படுத்திக்கிறாங்க. வெளியே இருந்து யாருமே ஒருத்தர் காயப்படுத்துறதே இல்லை. அந்த புக்கு படித்தா தெரியும், அப்பா ஆக மொத்தம் எல்லா பிரச்சனையும் நான் தான் காரணமா அப்படி அந்த புக்கு படித்தவருக்கு அப்படி தான் தோணும். அப்போ யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல, நம்மளே தான் நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட லைஃப்பில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மிக பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், தினம் நம்மளோட சந்தோஷம் இல்லாத மற்ற விஷயங்கள், கவலையாக இருக்கலாம், சோகமாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், இந்த மாதிரி என்ன ஆஸ்பெக்ட் எடுத்தாலும், நீ சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறதுக்கான எந்த காரணங்கள் எடுத்தாலும் அந்த காரணங்களில் ஒரு 90% காரணம் நம்மளாக உருவாக்கிட்டு தான். 10% தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டரு. அந்த 10%த்தையும் ஒரு பர்செப்ஷன் சேஞ்ச் கொடுத்தோன்னா அதுவும் காணாம போயிடும். ஸோ இப்போது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சில புரிதல்கள் சரியாக வந்துட்டாலே இது வெறும் சந்தோஷங்கள் மட்டும்தான் நிறைஞ்சதுன்றது புரிஞ்சிடும் அப்படின்றதான் அந்த புக்கோட டேக்அவே. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் குரோ ஆக முடியும் அப்படின்றது எப்போவுமே என்னோட பிலீஃப். ஸோ வித் தட் நோட் we can finish it out. Thank you partner. First of all very happy, ஏன்னா நீயும் நானும் இப்படி உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ
அதாவது ரொம்ப ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனாக ஒர்க் ரிலேட்டடாக அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்போம். பட் ரொம்ப கேஷுவல் கான்வர்சேஷனாக இப்படி உட்காந்து பேசியே ரொம்ப நாள் ஆகுது. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், உங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, என்னை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்கள் லவ்வுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவும் நான் அதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக இந்த சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் தொடர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிறத நான் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த ஷோவை பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி மக்களே.